அத்தியாயம் 1. கையில் பெருவிரலுக்கு பக்க விரலை அடைந்திருக்கின்ற ரேகைகள் 100 ஆயுசை உடையோர்களுக்கு என்றாகின்றன. அந்த ஆள்காட்டி விரலை அடையாதவைகளாகி நடுவில் அருந்திருக்கிற ரேகைகளோடு கூடியவன் மரத்திலிருந்து விழுந்து மரிப்பான். கமல முனிவரின் ரேகை யோகம். சேலம் மத்திய சிறைச்சாலை. ஏற்காட்டு சாலையில் ஏராளமான பரப்பளவில் அசோக, வாத நாராயண, வில்வ, புங்க என்ற மரக்கூட்டங்களுக்கு நடுவில் 9 மீட்டர் உயர தடுப்பு சுவரோடு ஒரு பந்த் நடக்கும் ஊர் போல அமைதியாக கிடக்கிறது. முகப்பு வாசலில் எல்லா சினிமாக்களிலும் காட்டப்படுகின்ற மாதிரி கட்டை துப்பாக்கி சகிதம் 2 சென்ட்ரிகள். சுவர்களுக்கு முன்னாலே சிக்கென்று வந்து தேய்ந்து நிற்கிறது டாடா சுமோ ஒன்று. உள்ளிருந்து இறங்குகிறார் ஃபாதர் கேப்ரியல். உஜாலா வெளுப்பில் தாடி மீசை, ஆனாலும் நாவர் பழமாய் கண்கள், அழுந்த வாரிய தலையில் அமெரிக்க நாகரிக சாயல், திருச்சபை அனுமதியளித்திருக்கும் நீண்ட வெள்ளை அங்கி, கைகளில் சிகப்பு அட்டை மின்ன பைபிள். கேப்ரியலுடன் சேர்ந்து இறங்குகிறார் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். இருவருக்கும் இப்பொழுது மரியாதையுடன் சிறையின் கதவுகள் திறந்து வழிவிடுகின்றன. கேப்ரியலால் உடன் நடக்கும் போலீஸ் அதிகாரி போல அத்தனை வேகமாக நடக்க முடியவில்லை. 80 வயது தள்ளாமை காலை நன்றாகவே கவ்வி பிடிக்கிறது. இதனால் இன்ஸ்பெக்டர் அவருக்காக சற்று நிதான நடை போட வேண்டியிருக்கிறது. எதிர்படுகிறது வார்டரின் அறை. உள்ளே வார்டர் தனிலிங்க பெருமாள். குட் மார்னிங் ஃபாதர் என்று எழுந்து நின்று வரவேற்பு கொடுக்கிறார். சரியான திமிர் பிடித்த மனிதர். முரட்டு கைதிகளின் கால் கை மூட்டுகளுக்கு ஆயில் போடுவதில் வித்தகர். ஃபாதர் காபிரியேலும் பெருமாளை பார்த்து நடுங்கியபடி கை கூப்புகிறார். உடன் வந்த போலீஸ்காரர் ஒதுங்கிக் கொள்கிறார். உட்காருங்க ஃபாதர் எனும் பெருமாளை நடுங்கும் தலையோடு உட்கார்ந்தபடி பார்க்கிறார். என்ன சாப்பிட்றீங்க? ஒன்றும் வேண்டாம் பெருமாள், ரொம்ப அவசரம்னு சொல்லி வரவழைச்சிருக்கீங்களே, என்ன விஷயம்? சொல்றேன் ஃபாதர், கொஞ்சம் உங்க உதவி தேவைப்படுது எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு. என்னன்னு சொல்லாம உதவின்னா என்ன அர்த்தம் பெருமாள்? தனிலிங்க பெருமாள் சற்று நெளிந்து விட்டு நிதானமாக பேச ஆரம்பிக்கிறார். ஃபாதர், முனிரத்னம்னு ஒரு தூக்கு தண்டனை கைதி. அவனுக்கு நாளை காலையில தூக்கு தண்டனைய நிறைவேற்ற சொல்லி கோர்ட் ஆர்டர். அவன்கிட்ட உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்டோம். தன்னோட பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க ஆசைப்படுறான் அவன். ஒரு இந்துவா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து தான் தன்னை மன்னிப்பாருங்கிறது அவனோட உறுதியான நம்பிக்கை. பெருமாள் சற்று இடைவெளி விடுகிறார். கேப்ரியல் முகத்தில் அதை கேட்க துளி சந்தோஷம். ஆண்டவரே, எல்லாம் உன் சித்தம் என்று முணுமுணுத்து விட்டு சொல்லுங்க என்று சற்று நிமிர்ந்து அமர்கிறார். அவனுக்கு கன்ஃபெஷன் தரணும் நீங்க. இதுக்காக அவனை சர்ச்சுக்கு கூட்டிட்டு வர முடியாது. ரொம்பவும் பயங்கர குற்றவாளி அவன். பல பேங்க் கொள்ளையில சம்பந்தப்பட்டவன். சுமாரா 17 கொலை செய்திருக்கான். ஆனா கோர்ட்ல ஒரு சில கொலைகளைத்தான் நிரூபிக்க முடிஞ்சது. திரும்பவும் இடைவெளி விடுகிறார் தனிலிங்க பெருமாள். கேப்ரியல் எழும் முயற்சியோடு நிமிர பெருமாளும் எழுந்து கொள்கிறார். சிறைச்சாலைக்கே உரித்தான அழுக்கு வாடை, நீல நீல காரிடார்கள், நடை தொடர்கிறது. ஃபாதர், ஒரு முக்கிய விஷயம். பெருமாள் ஓரிடத்தில் நின்று சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு ரகசியம் போல எதையோ சொல்ல ஆசைப்படுவதை கேப்ரியல் புரிந்து கொள்கிறார். என்ன பெருமாள்? அந்த முனிரத்னம் இப்பவும் பல கோடி ரூபாய்க்கு பாலம் பாலமா தங்கமும் வச்சிருக்கான். யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. எங்கேயாவது பதுக்கியும் வச்சிருக்கலாம். தான் சாக போறது உறுதியாயிட்ட நிலையில அது பத்தி அவன் உங்ககிட்ட நிச்சயம் சொல்லுவான்னு எதிர்பார்க்கிறோம். தனிலிங்க பெருமாள் சற்று இடைவெளி விட ஃபாதர் கேப்ரியல் முகம் பெரிய அளவில் மாறுகிறது. அப்படி அவன் சொன்னான்னா அந்த விஷயத்த நீங்க கட்டாயம் எங்களுக்கு தெரிவிக்கணும். ஏன்னா அது அவ்வளவும் கடத்தல் தங்கம், திருட்டு சொத்து. திரும்பவும் இடைவெளி. ஃபாதரிடம் கூர்மையான முறைப்பு. பாவ மன்னிப்பின் போது ஒரு நபர் சொல்ற எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்கிறது எங்களுக்கும் தெரியும். ஆனா எங்களுக்கு வேற வழி இல்ல. நாங்க எவ்வளவு கேட்டாலும் எதுவும் என்கிட்ட இல்லைன்னு பொய் சொல்றான். அதே சமயம் யார்கிட்டையாவது சொல்லாமலும் அவன் சாக மாட்டான். அப்படி அவன் சொல்ல தேர்ந்தெடுத்த நபர் நீங்க தாங்கிறது என் அபிப்பிராயம். கேப்ரியல் தன் நடுங்கும் கரங்களால் தனிலிங்க பெருமாளின் கரங்களை தேடி பிடிக்கிறார். வாஞ்சையாக வருடி கொடுக்கிறார். முயற்சிக்கிறேன் என்கிற மாதிரி இருக்கிறது அந்த வருடல். அதே சமயம் தொலைபேசி அழைப்பதாக ஒருவன் வந்து சொல்ல 1 மினிட் ஃபாதர் என்று அவரிடமிருந்து பிரிகிறார் தனிலிங்க பெருமாள். தனது அலுவலக அறையில் பிரிந்து கிடக்கும் ரிசீவரை எடுத்து காதுக்கு கொடுக்கிறார். எஸ், வார்டர் பெருமாள் ஸ்பீக்கிங். பெருமாள், நான் மாஜிஸ்ட்ரேட் மரகத மாணிக்கம் பேசுறேன். வணக்கம் சார், சொல்லுங்க, என்ன விஷயம்? பாஸ்கரதாஸ்னு ஒரு கைரேகை ஜோதிடர் என்னை வந்து பார்த்தாரு. நான் எவ்வளவோ மருத்துவ முகத்தை மட்டும் பார்த்தேன். மிகச்சரியா பலன்களை சொன்னாரு. அசந்து போயிட்டேன். அப்புறமா கைரேகையும் பார்த்தாரு. பிரமாதமா விஷயங்களை சொன்னாரு. சரி சார், அதுக்கென்ன, நானும் அவர்கிட்ட ரேக ஜோசியம் பார்க்கணுமா? நோ, இவர் ஜோசியம் பார்க்கறாரே ஒழிய இவர் ஜோசிய தொழில்லாம் பண்றதில்ல. தொழில் பண்றவங்கள நானும் கிட்ட சேர்க்கறதில்ல.
இவர் ஜோசியத்துல நிறைய ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காராம். ஆகையால சாக கிடக்கிற சிலரோட கைரகையை பார்த்து அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அவங்க கையிலன்னு பார்க்கணுமா. அதனால வித் யுவர் ஸ்பெஷல் பர்மிஷன் ஒரு தூக்கு தண்டனை கைதியோட கையை பார்க்க விரும்புறாரு. மரகத மாணிக்கத்தின் வினோத சிபாரிசு தனிலிங்க பெருமாளுக்கு கொஞ்சம் ஆச்சரியம், கொஞ்சம் அதிர்ச்சியை தருகிறது. மௌனம் பரவுகிறது. என்ன பெருமாள், ஜெயில் ரூல்ஸ்ல இடமில்லைன்னு தெரியும். ஆனா அவன் ரேகை உங்க கஸ்டடியிலோ போலீஸ்கிட்டயோ இருக்குமே, பிரியமில்லைன்னா வேணாம். மரகத மாணிக்கம் சற்று விவேகம் காட்டுகிறார். நோ சார், அதெல்லாம் ஒண்ணுமில்ல. இட்ஸ் ஓகே, அவர் வர சொல்லுங்க. இங்க ஒருத்தனுக்கு நாளைக்கு கணக்கு தீக்கணும். அதுக்கு முந்தி அவங்கிட்ட சில உண்மைகளையும் தெரிஞ்சுக்கணும். உங்க ஜோசியரால ஏதாவது கைகூடுதான்னு பார்ப்போம். பெருமாள் ரிசீவரை முடக்க கடிகாரத்திடம் ஆமோதிப்பு முழக்கம். அத்தியாயம் 2. நீண்டிருப்பவையான கைவிரல்கள் தீர்க்காயுசை உடையவர்களுக்கும் குரங்கின் கையோடு சரியான கையுடையவர்கள் மிகுந்த செல்வாக்கை பெற்றவர்களாகவும் திகழ்வார்கள். திரும்பவும் பெருமாள் எதிரில் கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் அன்வர் முனிரத்னத்தை பிடித்து கோர்ட்டில் நிறுத்தி தூக்கு தண்டனை வாங்கி தந்ததில் முதல் காரணமானவர். என்ன சார், ஃபாதர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரா? கேட்டபடி வருகிறார் அன்வர். ஆமா அன்வர், ஃபாதர்கிட்டையும் ரஃபா சொல்லியிருக்கேன். பாப்போம் முனிரத்னம் அவர்கிட்டையாவது உண்மையை சொல்றானான்னு. சொல்லணும் சார், இல்லாட்டி எப்படியாவது சொல்ல வைக்கணும். 1 காசா 2 காசா, அவ்வளவும் கோடிகளாச்சே. எத்தனை தடவை இதை சொல்லுவீங்க? ஆஸ் அ வார்டர் நான் என்ன செய்யணுமோ செய்துகிட்டு தானே இருக்கேன். என் லிமிட்டையே உங்களுக்காக மீறக்கூட போறேன். தப்பா எடுத்துக்காதீங்க சார். அவன் சாகிறது ஒரு சரியான தீர்ப்புன்னா அவன் கடத்தல் சரக்கு சென்ட்ரல் லாக்கருக்கு போறது தானே அடுத்த சரியான விஷயம். இதோ பாருங்க அன்வர், நாம வஞ்சனையே இல்லாம முயற்சி செய்வோம். மத்ததெல்லாம் நடக்கதான். ஆமா, ஏதோ லிமிட்டையே மீறிட்டதா சொன்னீங்களே, அது ஒண்ணுமில்ல அன்வர். கைரேகை ஆராய்ச்சியாளர் முனிரத்னம் கைரேகையை பார்க்க போறாரு. பிரமாதமான அக்யூரசி பாமிஸ்டான் அவரு. அவர் மூலமாகவும் ஏதாவது தெரிய வருதான்னு பாப்போம். கைரேகையில அந்த குற்றவாளி தங்கத்தை எங்க பதுக்கி வச்சிருக்கான்னு இருக்கும். ஆச்சரியமா இருக்கே. எல்லாமே அந்த பாமிஸ்ட் வந்தா தெரிஞ்சிடுது. இப்ப நாம கிளம்புவோம். ஃபாதர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இருவருமாக இணைந்து நடக்கின்றனர். ஒரு மரபெஞ்சில் ஃபாதர் கேப்ரியேல் பைபிளும் கையுமாக அமர்ந்திருக்க நெருங்குகின்றனர். சாரி ஃபாதர், கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். பரவாயில்ல, போலாமா? அதுக்கு முந்தி ஒரு நிமிஷம். இவர் பேர் அன்வர் ரவி, முனிரத்னத்துக்கு தூக்கு தண்டனை கிடைக்க காரணமாயிருந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவன் தூக்குல தொங்குறதை விடவும் அவனோட கடத்தல் சரக்கு பிடிபடுறதுல தான் முழு வெற்றி இருக்கிறதா நினைக்கிறாரு. ஐசி. ஃபாதர் கேப்ரியேல் முதுமையின் தள்ளாட்டத்தோடு அதற்கு ஒப்புமானம் தருகிறார். அவர்களுக்கு முன் நடக்கவும் தொடங்குகிறார். இருவரும் பின்தொடர ஏ பிளாக்கை கடந்து கடுங்காவல் குற்றவாளிகளுக்கான டார்க் செல் வழியாக அந்த ஜெயிலின் இடது ஓரத்தில் செக்போஸ்ட் டவரை ஒட்டியுள்ள ஸ்பெஷல் செல்லுக்கு நடக்கின்றனர். டார்க் செல் கைதிகள் சிலர் கம்பி இடுக்கு வழியாக பார்த்து முறைப்பதும் சிரிப்பதும் ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் முனிரத்னத்தின் ஜெயில் பிளாக் தெரிகிறது. அழுது வடியும் 40 வாட்ஸ் பல்ப் ஒளிபரவி நிற்கும் வராண்டா பாதை, வராண்டா மேட்டை ஒட்டி கருப்பு சந்தாக ஓடும் திறந்த வெளி சாக்கடை. டேய், சாக்கடைக்கு மருந்து போடுங்கடா, கொசு தொல்லை தாங்க முடியல என்று ஒரு கைதி கத்துவது ஃபாதரின் காதில் தேய்ந்து வந்து விழுகிறது. பெருமாள், மருந்து போடுறது இல்லையா என்று ஃபாதரும் கேட்கிறார். போடுறோம் ஃபாதர். அந்த கைதி ஒரு கம்யூனிஸ்ட். அவன் அப்படித்தான், சின்ன தப்ப கூட பெருசா ஃபோக்கஸ் பண்ணுவான் என்று சமாதானம் சொன்னபடி சத்தம் போட்ட செல் பக்கமாய் ஒரு முறை முறைக்கிறார் பெருமாள். இதற்குள் முனிரத்னத்தின் செல் வந்துவிட்டது. முனிரத்னம் ஃபாதருக்காக செல் கதவின் கம்பி அருகிலேயே அமர்ந்திருக்கிறான். கோலி பல்பின் மட்டமான வெளிச்சத்தில் மஞ்சளும் கருப்புமாய் தெரிகிறான். வாங்க ஃபாதர், வாங்க வாங்க, உங்களுக்காகத்தான் காத்துட்டு இருக்கேன். எங்க வராம போயிடுவீங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். வாங்க வாங்க. அடர்ந்த புதர் போன்ற தாடி மீசையுடன் முனிரத்னம் கழிவிறக்கமாக பேசுவதை கேட்டு ஃபாதர் கதவருகே செல்கிறார். ஒட்டி சென்று நின்று கொள்கின்றனர் அன்வரும் தனிலிங்க பெருமாளும். ஃபாதர், அவங்கள போக சொல்லுங்க. அவங்கள பார்க்கவே பிடிக்கல எனக்கு. அதுலயே அந்த போலீஸ்காரன் அன்வர் ஒரு பெரிய துரோகி. எங்க தங்கம்னு கேட்டு என்னை சுத்தி சுத்தி வரான். அவனை போக சொல்லுங்க ஃபாதர். முனிரத்னம் சிறைச்சாலையே அதிரும்படி கத்துகிறான். ஃபாதர் கேப்ரியேல் அவர்களை பார்க்கிறார். கண்ணாலேயே தூர போக சொல்கிறார். அவர்களும் சற்று தொலைவில் சென்று நிற்கின்றனர். டேய் போங்கடா, தூரம் நின்னாலாம் நான் ஃபாதர் கூட பேச மாட்டேன். என் நாக்கையே அறுத்துப்பேன். போங்கடா போங்கடான்னா முனிரத்னம் பயங்கர தீவிரம் காட்டுகிறான். மிஸ்டர் பெருமாள், உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா போய் உங்க வேலையை பாருங்க. நான் பாத்துக்கிறேன். சில மணி நேரங்களே உயிரோட இருக்க போற இந்த ஜீவனோட விருப்பத்தை தயவு செய்து நிறைவேற்றுங்க ப்ளீஸ். கேப்ரியேலும் கரைகிறார். அரை மனதாய் பெருமாளும் அன்வரும் அங்கிருந்து நகர சென்ட்ரிகள் இருவரும் மட்டும் வேறு திசை பார்த்து திரும்பி நின்று கொள்ள. அத்தியாயம் 3.
புருஷனுக்கு வயிற்றில் சதை மடிப்பு ஒன்றிருக்கும் ஆகில் அவன் ஆயுதத்தினால் மரிப்பான், 2 இருக்கும் ஆகில் அவன் ஸ்திரீ போகி, 3 என்றால் குருவாகிறான். அந்த கைனட்டிக் ஹோண்டாவை ஆஃப் செய்தபடி இறங்குகிறான் ஒரு பைஜாமா குர்தா மனிதன். 25 வயது மதிக்கலாம். கொஞ்சம் ராதாரவி ஜாடை, நெற்றியில் விபூதி பந்தல், கழுத்தில் ஸ்படிக மாலை, தோளில் ஜோல்னாப்பை. சென்றி கேட்கிறான், யார பார்க்கணும்? வார்டர் சார, அப்பாயின்மெண்ட் இருக்கு. 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. உங்க பேர்? பாஸ்கரதாஸ், கைரேகை ஆராய்ச்சியாளர்னு சொல்லுங்க. சென்றி உடனடியாக சற்று ஆச்சரியம் கலந்து பார்த்துவிட்டு இன்டர்காமில் பெருமாளுக்கு தகவல் தர அனுப்பி வைக்கும்படி உத்தரவு வருகிறது. உள்ள போகலாம். ரைட் சைடில் வார்டர் ஆபீஸ் ரூம் இருக்கு. அங்க போய் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. பாஸ்கரதாஸ் கூறியபடி சில அடிகள் முன் சென்றுவிட்டு திரும்பி வருகிறார். எக்ஸ்கியூஸ் மீ, நிறைய லாட்ரி சீட்டு வாங்குவீங்களா நீங்க? எதுக்கு சார் கேட்குறீங்க? கூரான நுனிமுக்குல மச்சம் இருந்தா அவங்களுக்கு லாட்ரி சூதுல நம்பிக்கை நிறைய இருக்கும். அதான். வாஸ்தவம் தான் சார். மாசம் 500 ரூபாய்க்கு சீட்டு வாங்குறேன். இனி வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படின்னா ஒரு பெரிய பரிசு தொகை உங்களுக்கு கிடைக்கும். அதான் சொன்னேன். பரிசு விழுந்ததுக்கு அப்புறம் லாட்ரி வாங்குறத நிறுத்திடுங்க. இல்லைன்னா பரிசு பணம் முழுவதையும் லாட்ரியிலேயே விட்டுட வேண்டி வரும். ஜாக்கிரத பாஸ்கரதாஸ். ஒரு மினி எச்சரிக்கையோடு உள் நுழைகிறான். சென்ட்ரி போலீஸ் முகம் ஈயாட்டம் செத்திருக்கிறது. வார்டர் அறையில் ஒரே ஒரு டியூப்லைட், மற்ற இடங்களில் எல்லாம் கோலி பல்பு தான். பம் என்று காதை அழுத்தும் ஒரு வகை இருட்டு கலந்த அமைதி. காதோரமாய் ஹார்மோனியம் வாசிக்கும் கொசுக்கள். சிறைச்சாலை என்பது நரகத்தின் மறுபிரதியாக இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் ஒவ்வொரு விஷயத்திலும் தெரிகிறது. வார்டரின் அறைக்கு முன் தயங்கியபடி நிற்கும் பாஸ்கரதாஸ் எட்டி பார்க்கிறான். உள்ள போங்க. ஒரு பாரா போலீஸ் சொல்லிவிட்டு செல்ல உள்ளே நுழைகிறான். வாங்க, நீங்க தான் பாஸ்கரதாஸா? ஆமா சார். வணக்கம். வணக்கம். மாஜிஸ்ட்ரேட் மரகத மாணிக்கம் சொன்னாரு. உட்காருங்க. இருக்கட்டும் சார். எப்படி சார், யாராவது தூக்கு தண்டனை கைதி இருக்காங்களா? நான் உங்களை டெஸ்ட் பண்ண முடியுமா? பண்ணலாம். அதுக்கு முந்தி சில கேள்விகள். என்ன சார்? தாராளமா கேளுங்க. தனிலிங்க பெருமாள் கேள்வி கேட்க தொடங்க சற்று திரும்பி இருவரின் பேச்சையும் கேட்கும் ஆவலோடு அன்வரும் திரும்பிக் கொள்ள, இந்த கைரேகையெல்லாம் எந்த அளவு உண்மை? என்ன சார் கேள்வி இது? ரேகை சாஸ்திரம்ங்கிறது ஒரு பெரிய கலை சார். இதுல சொல்லப்படாத விஷயமே இல்ல, தெரியுமா? இப்படித்தான் ஜாதகத்தை பத்தி சொல்றாங்க, நியூமராலஜி பத்தி சொல்றாங்க. 10வதுக்கு இப்ப கல்லுங்க வேற வந்துருச்சு. எனக்கு என்னமோ பித்தலாட்டமா தான் படுது. இல்ல சார், இல்ல சார். சில லார்ஜ் ஜோசியர்களை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க இப்படி முடிவு கட்டினா அது ரொம்ப தப்பு. கைரேகைங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். சரியா சொல்ல தெரியணும், அதான் முக்கியம். அது சரி, இந்த ரேகை பலன்கள் எல்லாம் இங்கதான், ஃபாரின்ல எல்லாம் இல்லையே. யார் சொன்னது இல்லைன்னு? வால்ட்ரன்னு ஒரு கைரேகை நிபுணர் இங்கிலாந்துல ரொம்ப பிரபலம். ரூசோ, சிட்னின்னு இன்னும் பல பேர் இருக்காங்க. இவங்கள சிலரை இங்கிலாந்து கவர்மெண்டே செக் பண்ணி அசந்து போயிருக்காங்க. எப்படி செக் பண்ணாங்க? நீங்க வேணா இப்ப செக் பண்ணுங்க, எப்படி வேணா செக் பண்ணுங்க. பாஸ்கரதாஸ் விரிவாக தளம் அமைத்து தர பெருமாளின் பார்வை அவரை ஊடுருவுகிறது. அன்வர் அருகே சென்று காதை குடைய அடுத்த சில வினாடிகளில் அறையில் உள்ள ஒரு ஃபைல் விரிபட அதில் உள்ளே அடைப்பட்டிருக்கும் கைதிகளின் ஜாதகமே பதிந்து கிடக்கிறது. குறிப்பாக கைரேகைகள். அதில் விடிந்தால் தூக்கில் தொங்கப் போகும் முனிரத்னத்தின் கைரேகையும் இருக்க அந்த வெண்ணிற ரேகை பரவிய ட்ரேஸ் தாளை எடுத்து பாஸ்கரதாஸ் முன் விரிக்கிறார் பெருமாள். எங்க இந்த கைரேகைகளை பார்த்து இந்த ஆளை பத்தி சொல்லுங்களேன் பாப்போம். விரிபட்ட அந்த கைரேகையை உற்று பார்க்கும் பாஸ்கரதாஸின் முகத்தில் விதவிதமாய் உணர்வுகள் விழுகின்றன, கரைகின்றன. துல்லியமாக 5 நிமிடம் சென்றிருக்கும். பாஸ்கரதாஸ் ரேகையில் ஊன்றி இருக்க ஒரு சிறிய இருமல் சத்தம் ஃபாதர் கேப்ரியல் கன்ஃபெஷன் முடிந்து வருவதை உணர்த்துகிறது. ஃபாதர் வரார் போல இருக்கு, நீங்க இவரை கவனிங்க. நான் முனி ஏதாவது சொன்னானான்னு கேட்கிறேன். அன்வர் துல்லியபடி எழுந்து வெளியே செல்கிறார். தடுமாறியபடி நடந்து வரும் கேப்ரியல் கையில் இப்பொழுது பைபிள் இல்லை. ஃபாதர் பேசிட்டீங்களா? ஏதாவது சொன்னானா? துப்பாக்கி ரவையாக தெரிக்கிறது கேள்வி. நோசன், எதுவுமே சொல்லல. நான் கூட கேட்டு பார்த்தேன். தன்கிட்ட கால் காசு இல்ல, எல்லாம் கோர்ட்டுக்கே செலவாயிடுச்சுன்னு அழறான். ஆனா 17 கொலை செய்துகிட்டத ஒத்துக்கிட்டான். மற்ற விஷயங்களை கேட்காத சன், கர்த்தர் அப்புறம் என்ன மன்னிக்க மாட்டாரு. கேப்ரியலின் விளக்கம் அன்வரை காற்று போன பந்தாக துவளச் செய்தாலும், அம்மா பைபிள் எங்க என்று கேட்க மறக்கவில்லை. சாகரதுக்கு முந்தி அதையாவது படிக்கிறேன்னு சொன்னான். சரின்னு கொடுத்தேன். உன் விதிகள்ல அதுக்கு இடமில்லைன்னா சொல்லு சன், அதை திருப்பி வாங்கிக்கிறேன். கேப்ரியல் விளக்கமளித்து கொண்டிருக்க பாஸ்கரதாஸை பாதியில் ஆராய விட்டுவிட்டு தனிலிங்க பெருமாளும் எழுந்து வருகிறார். என்ன அன்வர், அந்த கொலைகாரன் வாயே திறக்கலையாமா? தெரியும், எனக்கு நல்லா தெரியும். இவனுக்கெல்லாம் எதுக்குதான் பாவம் மன்னிப்போ. எனிவே தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ சோ மச். விரைப்பாக கேப்ரியலுக்கு நன்றி கூறுகிறார் பெருமாள். அப்ப நான் கிளம்புறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரட்டுமா?
நல்லது ஃபாதர், வெளியில நீங்க வந்த டாட்டோ சுமோ தயாரா இருக்கு. உங்களை சர்ச்சில் கொண்டு போய் விட்டுடுவாங்க. பெருமாள் வாசல் வரை கூட செல்ல பிரியப்படவில்லை. உள்ளே பாஸ்கரதாசாவது ஏதாவது க்ளூ கொடுக்கிறானா பார்க்கலாம் என்கிற நப்பாசை. திரும்பி ஆசனத்தில் அமரச் செல்கின்ற வரை பார்க்கும் பாஸ்கரதாஸ், சார் நான் ரெடி, இந்த ரேகைக்குரியவர் பத்தி பேசலாமா? பெருமாள் கொட்டி நிமிர அன்வரும் வந்து ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அமர்கிறார். இந்த ரேகைக்கு சொந்தக்காரர் இப்போ ஒரு கைதி, சாதாரண கைதி அல்ல, தண்டனையிலேயே மிக பெரியதான தூக்கு தண்டனை கைதி. ஆனா பாஸ்கரதாஸ் இடைவெளி விடுகிறான். என்ன ஆனா? இந்த நபரை நீங்க தூக்குல போட முடியாது. இவருக்கு ஆயுசு 90க்கும் மேல. துல்லியமா சொல்லணும்னா 93 வருஷம் 40 நாள். அதே சமயம் இவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர். இந்த தமிழ்நாட்டுல இவர்கிட்ட இருக்கிற அளவு தங்கம் ஒரு நகைக்கடையில கூட இல்லைன்னு சொல்லுவேன். தங்கம் பணம் எல்லாம் ஒரு எல்லைக்கு மேலேயே இருக்கு. சனிமேட்டுல சூளக்குறி இருக்கிறதால, அது குருமேட்டை பார்க்காம புதனை பார்க்கறதால வம்பு தும்பு கொலைகள்ல இவர் பிரசித்தம். குருமேட்டை பார்த்திருந்தா இதே கொலைகளை இவர் ஆபரேஷனா செய்து உலக புகழ் பெற்றிருப்பாரு. அதனாலேயும் பணம் சம்பாதிச்சிருப்பாரு. பாஸ்கரதாஸ் சொல்லி நிறுத்தியதை கேட்டு இருவர் முகத்திலும் எல்லை மீறிய கலக்கம், ஆச்சரியம். இப்படி ஆச்சரியப்பட்டா எப்படி? கேள்வி கேளுங்க. என்னத்த கேட்க? உங்க அபிப்பிராயத்துல பாதி உண்மை, ஆனா பாதி உண்மை இல்ல. பொய்ன்னு சும்மா நேராவே சொல்லுங்களேன். ஆமா பொய். எப்படின்னா, விடிஞ்சா இந்த கைதிக்கு தூக்கு தண்டனை. சுப்ரீம் கோர்ட் அப்பீல்ல இருந்து ஜனாதிபதி கருணை மனுவில இருந்து எல்லாம் ரிஜெக்ட் ஆயாச்சு. கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. டம்மி பாடியை வச்சு ரிஹர்சல் கூட பார்த்துட்டோம். பெருமாள் சொல்ல சொல்ல பாஸ்கரதாஸ் துளி கூட கலக்கமின்றி சிரிக்கிறான். என்ன மிஸ்டர், இப்படி சிரிச்சா எப்படி? இல்ல சிரிக்கல, ரேகை பொய்யாகாதே எப்படின்னு தான் யோசிக்கிறேன். ஆராய்ச்சி தானே பண்றதா சொல்றீங்க, அதுக்குள்ள எப்படி முடிவுக்கே வரீங்க? ஆராய்ச்சி தான், ஆனா என் முடிவுகளை கன்ஃபார்ம் பண்ணிக்கிற ஆராய்ச்சி இது. நீங்க சொன்ன மாதிரி நாளை காலையில இந்த கைதி தூக்குல தொங்கிட்டா நான் என் ஆராய்ச்சி கன்ஃபர்மேஷன் தீர்மானம் எல்லாம் தவறுங்கிற முடிவுக்கு வருவேன். வரத்தான் போறீங்க என்று பெருமாள் கூறிவிட்டு அடுத்து என்பது போல பார்க்க பாஸ்கரதாசும் புரிந்து கொள்கிறார். அப்ப நான் கிளம்புறேன் சார், தேங்க்யூ சோ மச் என்று எழுந்து கொள்கிறார். பெருமாள் விடை தருவதற்காக கைகளை கொடுக்க வேண்டி நீட்டுகிறார். அப்பொழுது அவர் கண்ணில் அவரது கரத்தின் சுக்கிரமேட்டு பகுதியும் அதன் மேலுள்ள கருப்பு புள்ளியும் கண்ணை கொத்துகிறது. பற்றிய கரத்தை அப்படியே திருப்பி கண்ணால் அளக்க ஆரம்பிக்கிறார். என்ன, என் கையையும் ஆராயணுமா? இல்ல, இந்த கருப்பு புள்ளி எத்தனை நாளா இருக்குது? இது இருக்கும் ஒரு 6 மாசமா. அப்படின்னா உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் கூட 6 மாசமா சண்டையும் கஷ்டங்களும் இருக்கணுமே. பெருமாள் திடுக்கிடுகிறார். மேலும் ஊன்றி கவனிப்பவர் நெற்றி பாகத்தில் பூரான் நெரிசல், கண்களில் கலக்கம். அன்வர் அதை துல்லியமாக படம் பிடிக்கிறார். பாஸ்கரதாஸ் கைகளை இப்பொழுது விடுவிக்கிறார். சார், இனி கைகளை யார்கிட்டையும் காட்டாதீங்க ப்ளீஸ் என்று சொல்ல பெருமாள் முகம் குத்துப்பட்ட மாதிரி கலங்கி விட்டிருந்தது. எதனாலோ திரும்பி நடக்கும் பாஸ்கரதாஸ் பார்வை பெருமாளை திரும்ப ஒரு தடவை மேலும் கீழும் பார்க்கிறது. 1 மினிட். அழைப்பது அன்வர். நிற்கிறார் பாஸ்கரதாஸ். நானும் வரேன். டவுன் பக்கம் தானே போறீங்க? ஆமா. அப்ப பெருமாள் சார், நான் கிளம்புறேன். நாளை காலையில முனிரத்னம் பாடி பார்க்க வரேன். அன்வர் சொல்லிக்கொண்டு கிளம்புகிறார். இருவருமாக வெளியே வருகின்றனர். அன்வர் வந்திருந்த பைக் காத்து கொண்டிருந்தது. அதன் அருகே நெருங்கி நிற்பவர் பாஸ்கரதாஸை பார்த்து சொடுக்கு போட்டது போல கேட்கிறார். மிஸ்டர் பாஸ்கரதாஸ், தனிலிங்க பெருமாளை எதுக்கு அப்படி பார்த்தீங்க? பாஸ்கரதாஸிடம் மௌனம். சொல்ல பிரியப்படலன்னா பரவாயில்ல, ஆனா அந்த பார்வைக்கு நிறைய அர்த்தம் இருக்குன்னு மட்டும் நான் நம்புறேன். புத்திசாலி சார் நீங்க. பாராட்ட விட பார்த்த காரணம் தான் சார் எனக்கு முக்கியம். பாவம் சார் அவரு. பாவமா? ஆமா, நான் பார்த்த ரேகைப்படி தனிலிங்க பெருமாளுக்கு தான் ஆயுசு இல்லை. அப்படின்னா ஆயுள் ரேகை பெருமாள் சாருக்கு தான் அருந்திருக்கு. அதுலயும் மிகச்சரியா அவரோட 45வது வயசுல. இப்பதான் அவருக்கு 45 வயசு நடக்குது. என் கணக்குப்படி அவர் நிச்சயம் 46க்கு போக மாட்டாரு. பாஸ்கரதாஸ் பதில் அன்வரை சிரிக்க செய்கிறது. தெரியும் எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு. சொல்லுங்களேன் பாப்போம். சாக போறதா நீங்க தீர்மானிச்சிருக்கிற நபர் வாழ போறானோ, வாழ போறாருன்னு நீங்க நம்புற நபர் சாக போறாருன்னு சொன்னா சிரிக்காம என்ன பண்ணுவீங்க? சரிதான் பாஸ்கரதாஸ், ஒரு ரிக்வெஸ்ட். என்ன? இந்த கப்சா சாஸ்திர ஆராய்ச்சியை மூட்டை கட்டி வச்சுட்டு உருப்படியான வேலையை பாருங்க ப்ளீஸ். அன்வர் வேடிக்கையோடு பைக்கை உதைக்க அது புகையை உமிழ்ந்தபடி பாஸ்கரதாஸை ஏற்றிக்கொள்கிறது. 10 மணி. இரவு பொழுதை ஹெட்லைட் வெளிச்சம் வீசியடித்து பிரித்து வழிகாட்ட அஸ்தம்பட்டி சாலையில் அந்த எந்திர குதிரை ஓட்டம் எடுக்க தொடங்குகிறது. அத்தியாயம் 4. தாமரை புஷ்பத்தை போல உள்ளங்கையின் மத்தியில் இருக்குமாயின் அவன் அஷ்ட ஐஸ்வர்யமுடன் லட்சுமி கடாட்சமுள்ளவனாகி யாவரும் தன்னை புகழ்ந்தேத்தும்படியான புகழுடைய சீமானாக இருப்பான். தங்கம் அவனை தேடி வரும்.
மரவநேரி சேலத்தின் செல்ல பகுதி. ஒரு பக்கம் டவுன் ரயில்வே ஸ்டேஷன், மறுபக்கத்தில் ஆர்ட்ஸ் காலேஜ். ஒரு ஓரமாக திருமணி முத்தாற்றின் குறுக்கீட்டு பாய்ச்சல். பாரதி வித்யாலயா பள்ளிக்கு செல்லும் மாணவ பிள்ளைகளின் கூட்டம் என்று கலகலப்பாக இருக்கும் சற்று காசுக்கார பகுதி. இந்த 3வது எக்ஸ்டென்ஷனில் இருக்கிறது டூரிங் தியேட்டர் ஆபரேட்டர் ராமலிங்கத்தின் வீடு. சின்ன நாட்டு ஓடு வேய்ந்த வீடு. 1000 ரூபாய் சம்பளக்காரன் பின் என்ன பிளாட்டிலா வசிக்க முடியும்? இரவு 2வது ஆட்டம் முடிந்த கையோடு கேபின் ரூமை பூட்டி சாவியை மேனேஜரிடம் கொடுத்துவிட்டு ராமலிங்கம் வீட்டுக்கு வர எப்படியும் 2 ஆகிவிடும். அன்றும் ஹைதர் காலத்து சைக்கிளை மிதித்து கொண்டு கீச் வீச் என்று அது சத்தம் போட தெருமுனைக்குள் அவன் நுழையும் போதே அவன் மனைவி கனகத்துக்கு முழிப்பு வந்துவிடும். கதவை திறந்து கொண்டு நிற்பாள். சைக்கிளை ஓரம் கட்டி நிறுத்திவிட்டு லுங்கியை உயர்த்தி கட்டியபடி உள்ளே நுழைவான் ராமலிங்கம். 60 வாட்ஸ் பல்பு ஒன்று மட்டும் எரியும் சின்ன கூடம். வலது ஓரமாக தடுப்பு சுவர் எழுப்பி உருவாக்கிய சமையல் கட்டு மூளை. வீட்டு பின்புறமாய் கிணற்றடி, குளியல் இத்தியாதிகள் எல்லாம் அங்கேயே. அந்த சின்ன வீட்டில் இடது ஓரத்தில் பிதுங்கியும் நசுங்கியும் கிடக்கும் பூட்டப்பட்ட சினிமா பட பெட்டிகள் சில. பக்த குசேலா, வீரசூரா, ராமராஜ்யம் என்று சினிமா பிறந்த நாளில் எடுக்கப்பட்ட சினிமா படங்கள்தான் அவை. அக்ரிமெண்ட் காலாவதியாகி அல்ப சொல்பமாக 1000-500க்கு வாங்கி போட்டிருக்கும் பழைய சினிமாக்கள். இத்தனைக்கும் 22 ரீல் 24 ரீல் என்று விடிய விடிய ஓடும் நீளத்தில். வெறுமனே ஆபரேட்டராக மட்டுமே இருந்து எந்த காலத்தில் கடை தேறுவது என்று ராமலிங்கம் அப்படி சைடிலும் நுழைந்து வாங்கியவை அவை. இதில் பக்த குசேலா மட்டும் வைகுண்ட ஏகாதசிக்கு ஏகாதசி தியேட்டரில் ஓடும். இரவு முழிக்க வேண்டிய பக்த சிகாமணிகளுக்காக ஸ்பெஷல் ஷோ. மற்ற பெட்டிகளை சீந்துவாரில்லை. அதன் மேலெல்லாம் தட்டுமுட்டு சாமான்கள் முதல் அவிழ்த்து போட்ட லுங்கி வரை எல்லா கன்றாவிகளும் கிடக்கின்றன. சமயத்தில் ராமலிங்கம் அதன் மேல் அமர்ந்து கொண்டு டிஃபன் சாப்பிடுவான். பார்க்க வருகின்றவர்களுக்கு அந்த பெட்டிதான் நாற்காலி. இன்று அதன் மேலேயே உட்கார்ந்து தூங்கி வழிந்து கொண்டிருக்கிறாள் கனகம். ராமலிங்கம் வந்து கதவை தட்டுவது கூட தெரியாதபடி ஒரு தூக்கம். தட் 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 சத்தம் கேட்டு காதை குடைய வாரி சுருட்டி கொண்டு எழுந்திருக்கிறாள். கதவை திறக்கிறாள். என்ன பிள்ள, தூங்கிட்டியா? ஆமா ஐயா, உடம்பெல்லாம் முடியல, ஒரே வாந்தி வேற. அவள் தன் மசக்கையை அவன் முன் ஞாபகப்படுத்துகிறாள். உடனே ஆதரவாக வந்து அணைத்து, உள்ள பையன் என்ன ரொம்ப உதைக்கிறானா என்று வாஞ்சையாக கேட்கிறான். உதையா? கராத்தே சண்டையே போடுறான். அவள் எடுத்து தருகிறாள். அவன் கைகள் இப்பொழுது அவளது 6 மாத கர்ப்ப வயிற்றை வருடுகின்றன. அவளுக்கு உயிரை வருடி விடுகிறார் போல இருக்கிறது. சரிவா, சாப்பிடு, தூக்கம் சொலட்டுது. அவள் அவனை சற்று தள்ளிவிட்டபடி சமையல் கட்டு மூலையின் அலுமினிய பாத்திரங்களை பார்க்கிறாள். இரு, கையை கழுவிட்டு வந்துடுறேன். அவன் கொல்லை கதவை திறந்தான். பின்விளக்கையும் போடுகிறான். கிணற்றடிக்கும் போகிறான். கயிற்று வாளியை தொட குனிந்த போது தூக்கி அடிக்கிறது. வாளி இருக்கும் இடமெல்லாம் ரத்தம். பக்கென்று நெஞ்சை அடைக்க நிமிர்ந்தால் கிணற்று திட்டிலும் ரத்தம். திட்டை தொட்டு சற்று பார்க்க அந்த ராபோதின் அமைதியில் உள்ளே கனகம் பாத்திரங்களை எடுக்கும் அரவம் மட்டும் கேட்கிறது. வேறு சத்தம் இல்லை. தோட்டத்து மாதுளை மரத்தில் நிறைய சுவர்கோழிகள் இருக்கும். கரக் கரக் என்று காதை திருகும். அவை கூட அன்று அமைதியாகி விட்டிருக்கிறது. அந்த அமைதியில் யாரோ சற்று சிரமப்பட்டு மூச்சுவிடும் சத்தம் மட்டும் காதை உரசுகிறது. யாராக இருக்கும்? பயம் வேகமாக விஷமாட்டம் உடம்பெங்கும் பரவத் தொடங்குகிறது. யாரு யாரு? உதடு தந்தி அடிக்கிறது. பார்வை நாலாபுறமும் சுழல்கிறது. அப்படியே கிணற்றுக்குள்ளும் பார்க்க உள்ளே இருந்து ஒரு உருவம் இப்பொழுது நிமிர்கிறது. கிணற்று திட்டின் உள்கூட்டில் உள்ள துவாரத்தில் கால் வைத்தபடி திட்டை பிடித்தபடி நிமிரும் அந்த உருவம் முனிரத்னம். ராமலிங்கம் மிரண்டு போய் கத்தப்போக அப்படியே வெளியே கரணமடித்து விழுந்து எழுந்து அவன் வாயை பொத்தி மூடுகிறான் முனிரத்னம். மீறி ராமலிங்கம் கத்தினாலும் கேட்காதபடி டவுன் ரயில்வே ஸ்டேஷனில் கூட்ஸ் ட்ரெயின் ஒன்றின் அசுர கூக்குரல். அத்தியாயம் 5. வேலாயுதத்தைப் போல ஒரு ரேகை உள்ளங்கையில் நடுவிரலுக்கு நேராக இருக்குமாயின் அவன் சகல காரியங்களிலும் சாமர்த்தியமுடையவனாகியும் சூரனாகவும் சிறையகப்பட்டாலும் தாண்டும் வல்லோலாகவும் விளங்குவான். அர்த்தஜாமம் கடந்து முகூர்த்த காலைக்குள் நுழையும் 3 மணி பொழுது. அன்வர் வீட்டு தொலைபேசி அலறி சத்தமிடுகிறது. தூக்கம் கலைந்து அரை கொட்டாவியோடு எழுந்து வந்து ரிசீவரை எடுக்கிறாள் அன்வரின் மனைவி நூர்ஜஹான். ஹலோ, அன்வர் சாரா? இல்ல, நான் அவர் சம்சாரம். சார் இல்லைங்களா? இருக்காரு. தூக்கத்துல எழுப்பிக்கிட்டு என்னங்க விஷயம்? ராத்திரி நேரத்துல எவனாவது பெரிய கேடி மாட்டிட்டானா? மாட்டலங்க, தப்பிச்சிட்டான். பிரபல தூக்கு தண்டனை கைதி முனிரத்னம் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான். வார்டர் தனிலிங்க பெருமாளையும் சுட்டு கொன்னுட்டான்.
நூர்ஜஹானுக்கு சுள்ளென்றது. அரை தூக்கம் ஆவியாகிறது. என்னங்க? ரிசீவரை கையில் எடுத்தபடி கத்துகிறாள். அன்வர் கொட்டாவியோடு எழுந்து வருகிறார். என்ன நூர்? அந்த தூக்கு தண்டனை கைதி தப்பிச்சிட்டானா? வார்டர் பெருமாளையும் சுட்டு கொன்னுட்டானா? அன்வர் அடுத்த நொடி சிலையாகிறார். உடம்பின் மொத்த இயக்கமும் நின்று போகிறது. என்னங்க? உங்களதான். ஜெயில இருந்து தான் போன். மேற்கொண்டு என்னன்னு கேளுங்க. உசுப்புகிறாள் நூர். சுதாரித்து ரிசீவரை வாங்கி சொச்ச விஷயங்களையும் காதில் வாங்கி கொண்டு அடுத்த நொடி பேண்ட் சட்டை என்று மாட்டிக்கொண்டு கிளம்ப ஆயத்தமாகிறவருக்கு நூர்ஜஹானே எல்லாவற்றையும் எடுத்து தருகிறாள். தரும்போதே, நீங்க அந்த கைரேகை ஜோசியக்காரன் பத்தி சொன்னது பொய்யாயிடுச்சேங்க. ஆமா நூர், என்னால நம்ப முடியல. எப்படிங்க இதெல்லாம்? ஒருவேளை ரேகை சாஸ்திரம் நிஜமோ? என்ன எழவோ, முதல்ல போய் பாப்போம். அவ்வளோ பெரிய ஜெயில இருந்து எப்படி தப்பினா? புரியல. எனக்கு பதட்டமா இருக்கு நூர். கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. வரேன். இந்த நிலையில போகணுமா? விடிஞ்சு போகலாமே. நான் போலீஸ்காரன், அதுவும் இப்ப தோத்து நிக்கிற போலீஸ்காரன். என்னை பயந்தாங்கொல்லியாக்கி இன்னும் மோசமாக்கிடாத. அன்வர் ஷூவை போட்டுக்கொண்டு லேசை முடிந்து கொண்டபடி விருட்டென்று நிமிர்ந்து வீட்டின் இரும்பு கிரில் கதவை திறக்கிறார். வெளியே வருகிறார். அல்சேஷன் கட்டப்பட்டிருக்கும் வாசல் திண்ணையை ஒட்டி அவரது புல்லட் ஒரே உதை. அதன் என்ஜின் அந்த இரவின் நிசப்தத்தை கலைக்கிறது. போலீஸ் குவார்ட்டர்ஸில் இன்னும் இவருக்கு வீடு அலாட்டாகாத நிலையில் தற்காலிகமாக தங்கியிருக்கும் மாமனாரின் வீட்டு வெளிப்புறத்தில் சுமாரான தார்ச்சாலை. ஹெட்லைட் வெளிச்சம் அதில் விழுந்து அவரை வரவேற்கிறது. புல்லட்டின் சத்தம் முனிரத்னம் காதுகளிலும் விழும்போது அவன் இப்போது ராமலிங்கம் வீட்டின் நடுக்கூடத்தில் எதிரே நடுங்கியபடி ராமலிங்கமும் கனகமும். இந்த பைக் சத்தம் அந்த போலீஸ்காரன் அன்வரோட தானே? ராமலிங்கத்தை பார்த்து கேட்கிறான் முனிரத்னம். தெரியாது. பொய் சொல்லாத. சத்தியமா சொல்றேன். அவன் வண்டியா தான் இருக்கணும். அந்த நாய் தான் நான் மாட்டிக்க காரணம். அவனை தீத்து கட்டுறதுதான் என் அடுத்த குறி. அதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். உன் சரித்திரமே எனக்கு தெரியும். தினமும் 2வது ஆட்டம் முடிஞ்சு 2 மணிக்கு வர்ற பார்ட்டி நீ. உன் வீட்டில் இந்த சமயத்தில் விளக்கறிஞ்சா யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். எனக்கு நீங்க முழு ஒத்துழைப்பு தரணும். ஏருக்கு மாறா ஏதாவது செஞ்சா இதுவரை 18 கொலை செய்த என் கொலை எண்ணிக்கை 20,000. ஜாக்கிரதை. முனிரத்னம் சொல்லி முடிக்கும் போதே அன்வரின் பைக் சத்தம் அந்த வீட்டு வாசலிலேயே கேட்கிறது. அந்த வழியாகத்தான் ஜான்சன் பேட்டைக்குள் நுழைந்து மணக்காடு தாண்டி கோர்ட்டு வழியாக ஜெயிலுக்கு செல்லும் ஏற்காடு சாலையை எட்டி பிடிக்க வேண்டும். வீட்டுக்குள் ராமலிங்கம் குளிர்ஜுரம் வந்தவனாகிறான். கனகம் மயங்கி அவன் தோள் மேல் விழுகிறாள். அவளை தாங்கி பிடித்து படுக்க வைக்கிறான். மயக்கம் தெளிவிக்க முனைபவனை முனிரத்னம் குரல் அடக்குகிறது. அவளை விடு, நான் சொல்றபடி செய். என் காயத்துக்கு மருந்து போடணும் என்று அதுவரை அடக்கியிருந்த வலியை மெல்ல வெளிக்காட்டியபடி தன் வலது காலை ராமலிங்கம் முன் நீட்டுகிறான். கெண்டைக்காலுக்கு மேல் துப்பாக்கி குண்டு உரசி சென்றதில் சதைப்பாகம் குழைந்து செர்ரி பழமாட்டம் சிதைந்து கிடக்கிறது. அப்படியே கிணத்து திட்டுகிட்ட சிந்தி கிடக்கிற ரத்தக்கரையை போய் நல்லா கழுவிடணும் நீ. முனிரத்னத்தின் கட்டளைக்கு வேகமாக தலையாட்டுகிறான். முனிரத்னம் கையில் ஒரு ரிவால்வர். ஜெயில் உடுப்பெல்லாமும் ரத்தம். இந்த உடுப்பை கழட்டி தரேன். கொள்ளையில வச்சு மண்ணெண்ணெய் ஊத்தி எரிச்சிடு. அப்படியே நான் சொல்றபடி செய். முனிரத்னம் சொல்லும் போதே கொக் கொக் என்று கோழிகள் முனகும் லேசான சப்தம் குறுக்கிடுகிறது. கோழி வளர்க்குறியா? ஆமா, 2 சபாஷ். அதுல உன்னை பிடிச்சு கொள்ளையில ரத்தம் சிந்திருக்கிற இடத்துல அறுத்து கோழி ரத்தத்தை அதுல கலந்து விடு. அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட வீட்டை சுத்தி வா. எதுக்கு? சொல்றத செய். கொஞ்ச நேரத்துல கண்ணுக்குட்டி சைஸுக்கு மோப்பம் பிடிச்சுக்கிட்டு நாய்ங்க வரும். என்ன பண்ணுவ? அதுக்குத்தான். அப்படியே இந்த உடுப்புகளை கொள்ளையில போட்டு எரிச்சு அந்த நெருப்புல கோழிய வாட்டு. ரக்கைகளை அங்கேயே பிச்சு போடு. அள்ளி எரிஞ்சிடாத. சரி. இப்ப தலையாட்டிட்டு பின்னால சொதப்புன சீவிடுவேன் உன்னை. ஐயோ, அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இங்க ஒளிய இடம் இல்லையே, எப்படி தங்க முடியும் நீ? உனக்கும் இந்த இடம் பாதுகாப்பில்ல, எனக்கும் பாதுகாப்பில்ல. என் சம்சாரம் முழுகாம இருக்கா. வேற எங்காவது போயிடேன். கொஞ்சம் ராமலிங்கத்தை ஒரு தினுசாக பார்க்கிறான் முனிரத்னம். அழுத்தமாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். கவலைப்படாத, என் பேச்ச கேளு. உனக்கு எதுவும் வராது. வர விட மாட்டேன். அந்த அன்வரை தீத்து கட்டிட்டு ஏதாவது ஒரு கூட்ஸ் ரயிலேறி ஓட இந்த இடம் தான் சரியான இடம். போகும்போது நான் சும்மா போக மாட்டேன். உன்னை குபேரன் ஆக்கிட்டு தான் போவேன். ஐயோ, நான் குபேரன் ஆகவெல்லாம் வேணாம். இங்க நீ எப்படி தங்க முடியும்? ஒரு தனி ரூம் கூட இல்லையே. தங்கி காட்டுறேன் பாரு. திட்டம் போட்டுத்தான் தப்பி வந்திருக்கேன். நீ கவலைப்படாத. அம்மா, ஏதாவது நீளமான டியூப் இருக்குதா? எதுக்கு? இருக்கா? டியூபுக்கு நான் இங்கே போவேன். பகல்லையாவது கடையில் வாங்கலாம். முனிரத்னம் பார்வை அந்த வீட்டை உடனே நோட்டமிடுகிறது. பழைய படப்பெட்டிகள், அழுக்கு துணிகள், உடைந்த பிளாஸ்டிக் குடம் ஒன்று, பழைய சைக்கிள் டியூப் டயர் என்று தட்டுமுட்டுகள். அதில் சைக்கிள் டியூபை எடுக்கின்றன முனிரத்னம் கைகள்.
இன்னும் அரை மணி பொழுதுல போலீஸ் தேடி வரும். நீ நான் சொன்ன மாதிரி கோழியை அப்ப சுட்டுக்கிட்டு இருக்க. நான் அப்ப கிணத்துக்குள்ள தண்ணி கடியில இருப்பேன். இந்த டியூபு நான் உள்ள இருந்துகிட்டே சுவாசிக்க உதவி செய்யும். உள்ளதானே இருக்கேன்னு காட்டி கொடுக்க நினைச்ச உன் வீட்டை எனக்கு காட்டி கொடுத்த என் ஆட்கள் உன்னை உன் தியேட்டருக்கே தேடி வந்து கவாத்து பண்ணிடுவாங்க. ஜாக்கிரதை. பெரிய மனசு பண்ணி எனக்கு ஒத்துழைப்பு தா. திரும்பவும் சொல்றேன், உன்னை குபேரனாக்குறேன். முனிரத்னம் சொன்ன வேகத்தில் பக்கமாக கூடைக்குள் கொக்கொக் என்று கொக்கரிக்கும் கோழி ஒன்றை பஞ்சாரத்தில் இருந்து பிரித்து எடுத்து அவன் கைகளில் தருகிறான். போ, முதல்ல அறுத்து ரத்தத்தை ஒழுக விட்டுட்டு வா. பிறகு நெருப்பு மூட்டி வாட்டு. இப்போதைக்கு உன்கிட்ட படிகாரக்கல் இருக்கா? இருக்கு. ராமலிங்கம் நிமிர்ந்தெழுந்து தனது சவரப்பெட்டியை பக்கத்து ஷெல்ஃபில் இருந்து எடுக்கிறான். அதில் சவரம் செய்யும் போது பிளேடு கீறினால் செப்டிக் ஆகாமல் தடுக்க உதவும் படிகாரக்கல். அதை எடுத்து நீட்டுகிறான் ராமலிங்கம். அடுத்த நொடி அதை தரையில் தட்டி உடைத்து தூளாக்கும் முனிரத்னம் காலில் ரத்தம் ஒழுகி உறைந்து கிடக்கும் காயம்பட்ட இடத்தில் அந்த தூளை வைத்து ஒரு துண்டு துணியால் இறுக்கி கட்ட முகத்தில் வலியின் விகாரம். ராமலிங்கத்தையே அது உலுக்குகிறது. கனகம் மயக்கம் நீங்கி இருக்கவில்லை. சரி, நீ கிளம்பு, தாமதிக்காத. கோழி அறு, போ. விரட்டத் தொடங்குகிறான். பின்வழியாக கிணற்றடிக்கு வரும் ராமலிங்கத்திடம் உதறல். அவன் தியேட்டரில் ஓட்டும் சினிமாவில் கூட இப்படியெல்லாம் காட்சிகளை பார்த்ததில்லை. யாரு? ராமலிங்கமா? திடுமென்று குரல் ஒன்று பக்கத்து வீட்டு மாடி போர்ஷன் ஜன்னல் வழியாக வருகிறது. பக்கத்து வீட்டுக்காரர் பரந்தாம நாயுடு. ஆமாங்க. இன்னும் படுக்கலையா? மணி 3 போகுதே. யார் வந்திருக்கா? ஒரே பேச்சு சத்தமா இருக்கு. அது என் மச்சினே. யாரு? பாஸ்கரா? நல்லா கைரேகையெல்லாம் பாப்பானாமே. நானும் பார்க்கணும். விடியட்டும், வச்சுக்கிறேன். பதிலோடு அவர் டாய்லெட் கதவை திறக்கிறார். கிரீச் என்று அதுதான் சத்தமிடும். சரியான சர்க்கரை வியாதிக்காரர். இரவில்லை பகலில்லை, டாய்லெட்டே கதி என்று கிடப்பவர். பெருமூச்சு விட்டு சமாளிக்கும் ராமலிங்கம் மளமளவென்று கோழியின் கழுத்தை திருகத் தொடங்கினான். வழுக்குப்பாறை முனியப்பா, நீதாண்டா என்ன காப்பாத்தணும். என் சாமி, என்ன இப்படி ஒரு கொலைகாரன் கிட்ட மாட்டி விட்டுட்டியே. நான் என்ன பண்ணுவேன்? உதட்டில் புலம்பலான புலம்பல். அத்தியாயம் 6. கையில் பையை போல் 2 ரேகை தோன்றி ஒன்றுக்கொன்று ஏறாமல் படிக்கு இருந்தால் அப்புருஷன் 1,00,000 கோடி பொன் தேட வல்லவனாகி சதமாக வாழ்ந்து இருப்பான். ஜெயிலே பதறிப்போய் கிடக்கிறது. முகப்பில் எல்லா விளக்குகளும் பளிச்சிட சைரன் ஜீப்பில் இருந்து டிஎஸ்பியின் கார் முதல் ஏகமாக வாகனங்கள். அந்த வேளையிலும் செய்தி அறிந்து சில பத்திரிகை நிருபர்களும் போட்டோகிராஃபர்களும் வந்து பிளாஷ் மின்ன புகைப்படத்தை சுருளில் எடுத்தபடி உள்ளனர். 5 மணிக்கு தூக்கு என்பதால் இரவு 11 மணிக்கே வந்துவிட்ட சிறை டாக்டர் நமச்சிவாயம், கோர்ட்டின் பிரதிநிதியாக வந்திருக்கும் ஜேக்கப் தேவசகாயமும் கை கட்டியபடி நின்று கொண்டிருக்க, குறுக்கும் நெடுக்குமாக சில போலீசாரின் வேகமான நடையும் வாக்கி டாக்கிகளும் இரைச்சலான சத்தமும் பரபரப்புக்கு கட்டியம் கூறிக்கொண்டிருந்தது. முனிரத்னம் அடைக்கப்பட்டிருந்த சிறைக்கதவு பாதி திறந்து மீதி திறக்காதபடி கிடக்க, வெளியில் சென்றி நெற்றியில் சுடப்பட்டு இறந்து கிடக்கிறார். அங்கிருந்து இரத்தச் சொட்டு ஒரு ஒழுங்கில்லாதபடி பல இடங்களில் சிதறி கிடக்க, அதன் வழியாகத்தான் முனிரத்னம் ஓடியிருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது. ஜெயிலுக்குள் வீசி எறிந்த நிலையில் பைபிள் புத்தகம், உள்ளே ஒரு ரிவால்வர் வைத்து எடுத்து வர தோதாக அதனுள் உட்குடைவு. எல்லாம் அந்த ஃபாதர் கேப்ரியலால் வந்த வினை. கேட்ச் த பர்சன். பெருமாளுக்கு அடுத்த ரேங்கில் உள்ள முத்துசாமியின் அலறலை கேட்டு ஒரு போலீஸ் குழு ஃபாதர் கேப்ரியலின் செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச்சுக்கு பறந்திருக்கிறது. வார்டர் தனிலிங்க பெருமாள் சிறைக்கு வெளியே சாலையில் சுருண்டு கிடந்தார். அதுவரை முனிரத்னத்தை அவர் விடாமல் துரத்தி இருந்தார். அவன் பயங்கர லாவகங்களை காட்டியிருக்கிறான். புலி போல பாய்வதில் இருந்து உருண்டு கர்ணம் அடிப்பது என்று சர்க்கஸ் வித்தைக்காரன் போல என்னென்னவோ செய்திருக்கிறான். திடீர்னு நெஞ்சு வலின்னா டாக்டர்கிட்ட காட்ட லாக்கப்ப திறந்தோம். நிமிர்ந்து நின்று சுட ஆரம்பிச்சிட்டான். டாக்டர் நமச்சிவாயத்தை வேற பிடிச்சிட்டான். விவரிப்பு ஒரு பக்கம். ஷட்டப், ஹைலி இட் இஸ் ஷேம், கத்துகிறார் டிஎஸ்பி. கூடவே அன்வர் பதட்டத்துடன். சேலம் நகரத்தையே அந்த அதிகாலை பொழுதில் போலீஸ் கூட்டம் உசுப்பி எழுப்பத் தொடங்கிவிட்டது. நாலாபுர பாதைகளிலும் செக் போஸ்டுகள், முக்கிய இடங்களான ஜங்ஷன், பஸ் ஸ்டாண்ட், லாட்ஜுகள் என்று எல்லா இடங்களிலும் போலீஸ் ஜீப்புகளின் திபு திபு. ராஜவேணி கிட்டத்தட்ட 4 அடி உயரம். மேனி எங்கும் வெள்ளை நிறத்தில் பார்த்து பார்த்து இடைவெளி விட்ட மாதிரி புள்ளிகள். தேன் நிறத்தில் கொஞ்சம் கருப்பை கலந்து செய்த கண்கள். 2.5 அங்குலத்துக்கு வெளித்தொங்கும் நாக்கு. இத்தனை லட்சங்களோடு ராஜவேணி என்னும் அந்த நாயின் மூக்கு பகுதியில் மோப்ப செல்கள் செயல் அசாத்தியம் என்பது அன்றும் நிதர்சனமாகிறது. அந்த விடிகாலை போதிலேயே டாக் ஸ்வாட்ஸ் கோச் ஜேக்கப்பின் கைப்பிடியில் அடங்காதபடி அது முனிரத்னம் ஓடிய திசையை கச்சிதமாக பின்பற்றி மரவனேரி எக்ஸ்டென்ஷன் வரை வந்துவிட்டது.
காலை வேளையில் வாசலுக்கு கோலம் போட வந்த மரவநேரி மாமிகள் தங்கள் வீட்டு வாசலை முகர்ந்தபடி கடக்கும் ராஜவேணியை பார்த்து விதிர்த்து போனார்கள். சென்ட்ரி ஜேக்கப்போடு அன்வரும் இன்னும் சில போலீஸ்காரர்களும் களைப்பெடுக்க ஓடி வருவதை பார்த்து அவர்கள் முகத்தில் அதிர்ச்சி ரேகைகள் கோடு போடுகின்றன. கச்சிதமாக ராஜவேணி ராமலிங்கத்தின் ஓட்டு வீட்டு கம்பிவேலி வாசல் முன் போய் படுத்துக்கொள்கிறது. சார், நிச்சயம் அந்த கொலைகாரன் இதுவரை வந்திருக்கான். ஜேக்கப் ஸ்லாகித்தான். டொக் டொக் என்று அன்வர் போய் ராமலிங்கம் வீட்டு கதவை தட்டுகிறார். கொட்டாவியுடன் கதவை திறக்கிறான். அவனும் அன்வரை பார்த்த ஜோரில் ஒரு எகிரல் பதறல். சார், போலீஸா? எதுக்கு சார்? நான் ஒரு குற்றமும் பண்ணலையே. மாறி மாறி உளறுகிறான். அன்வரோடு கூடிய போலீஸ் அவன் புலம்பலை லட்சியமே பண்ணவில்லை. அவன் வீட்டை கண்களையே காம்பஸ் பாக்ஸ் ஆக்கி சலிக்கிறது கை. நாட்டு ஓடு வேய்ந்த சிறிய வீடு. வீட்டை சுற்றிலும் 5 அடி அகலத்தில் 2 புறத்திலும் இடம். பின்பாகத்தில் 20 அடிக்கு மேல் ஒரு வீடு கட்டும் அளவு இடம் இருக்க, அங்கே கிணறும் அதன் ஈரத்தில் வளர்ந்த வாழையும் தழைத்திருக்க, அங்கங்கே இரத்த திப்பிகள், ஓரிடத்தில் நெருப்பை கொண்டு சுடப்பட்ட கோழியின் உதிர் சிறகுகள். அனைத்தையும் சுற்றி வந்து கவனிக்கும் அன்வர் கிணற்று திட்டின் மேல் கை வைத்தபடி நின்று கொண்டு ராமலிங்கத்தை ஒரு மாதிரி பார்க்க அவன் திரும்ப புலம்புகிறான். என்ன சார் இது? நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, நிக்கிறீங்க, என்னென்னமோ பண்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல சார் எனும்போது கர்ப்ப வயிற்றுடன் கனகம் உள்ளிருந்து பயந்தபடி வெளியில் வருகிறாள். என்னையாது வீட்டை சுத்தி ரத்தம்? சார், அது காலையில பலி பூசை போட்டேங்க, அதான். பலி பூசையா? ஆமாங்க, சம்சாரத்துக்கு 5 முடிஞ்சு 6ஆம் மாசம் ஆரம்பம். அதுக்காக பலி பூசை போட்டு கோழி எடுத்தேங்க. அந்த ரத்தம் தான் இது. அவன் விவரிக்கும் போதே அந்த ரத்தம் தோய்ந்த மண்கட்டிகளின் துளியை ஒரு போலீஸ்காரர் கிளவுஸ் தரித்த விரல்களால் எடுத்து ஒரு பாலித்தீன் தாளில் பொட்டலமாக கட்டத் தொடங்கினார். இன்னொருவர் வீட்டிற்குள் எட்டி பார்க்கிறார். சினிமா பிலிம் அடங்கி கிடக்கும் தகர பெட்டிகளின் வரிசையும் தட்டுமுட்டுகளும் தெரிகின்றன. என்னது அது பெட்டிங்க? சார், அதெல்லாம் பிலிம் பெட்டிங்க சார். பூலோகரம்பை, பக்த குசேலா, மிஸ்டர் வேதாந்தம்னு அந்த காலத்து சினிமா படங்க சார். நீ என்ன டிஸ்ட்ரிபியூட்டரா? இல்லங்க, ஜெய்கங்கா தியேட்டர் ஆபரேட்டருங்க. இது சைடு பிசினஸ். அன்வர் அதை கேட்டு திரும்ப ஒரு நோட்டம் போட்டுவிட்டு ராஜவேணியிடம் வருகிறார். என்ன ஜேக்கப், ராஜவேணி கோழி ரத்தத்துக்கிட்ட ஏமாந்துட்டா போல இருக்கே. இல்ல சார், ராஜவேணி ஏமாறவே ஏமாறாது. அந்த முனி நிச்சயம் இங்க வந்திருக்கணும். இருக்கலாம், ஆனா இங்க இல்லையே. இந்த வீட்டுக்காரனும் நம்ம கதவை தட்டி தான் எழுந்திருச்சிருக்கான். ராஜவேணிய வேற பக்கமா மோட்டிவேட் பண்ணி பாருங்க. ஜேக்கப் அடுத்த நொடி அதன் கழுத்து பட்டியை பிடித்து இழுக்கிறான். அதை அங்கிருந்து இழுக்க பார்க்கிறான். அது வராமல் அங்கேயே நிற்கிறது. சார், ராஜவேணி தன் கரியர்ல ஏமாத்தினதே இல்ல சார். அவன் இங்கதான் எங்கேயோ இருக்கான். ஜேக்கப் உறுதிப்படுத்த அந்த அபிப்பிராயம் ராமலிங்கத்தை மிரட்டுகிறது. யார் சார்? என்ன சார் விஷயம்? ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டான். யாரா? கொலைகாரன். 8 மணி சன் நியூஸ் பாரு, சொல்லுவாங்க. ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டு மாட்டிக்காத. தப்பி தவறி அவன் இங்கே இருந்து மாட்டினா அவனோட உன்னையும் தூக்குல ஏற்ற வேண்டி வரும். ஞாபகம் இருக்கட்டும். அன்வர் மிரட்டுகிறார். ராமலிங்கம் வெளிரி போகிறான். பேசாமல் முனிரத்னம் கிணற்றுக்குள் மூழ்கிய நிலையில் இருக்கிறான் என்று போட்டுவிட்டு விடுவோமா? நாக்கில் நுனி வரை வருகிறது அந்த நிஜம். ஆனால் வெடிக்க திராணி இல்லாது போகிறது. என்ன காட்டி கொடுத்த? இந்த ஊர்லயே நீ நடமாட முடியாது. தலை ஒரு இடமும் உடம்பு ஒரு இடமுமா? உன்னை கணக்கு தீத்துருவாங்க என் ஆட்கள் என்று அவன் சொன்னதில் போய் புத்தி நிற்கிறது. அன்வர் வேறு மாதிரி புரிந்து கொள்கிறார். ஜேக்கப், நான் சொல்றேன், நிச்சயம் அவன் இங்க இல்ல. ராஜவேணிக்கு ஏதோ ஆயிடுச்சு. அவன் இதுவரை வந்து பக்கத்து டவுன் ரயில்வே ஸ்டேஷன்ல நுழைஞ்சு ஏதாவது ரயில் ஏறி தப்பி இருக்கலாம். ரயில்வே டிராக்ல அதை விட்டு பாருங்க. அன்வரின் கட்டளை அடுத்த நொடி செயலாகிறது. ராஜவேணியை வலுக்கட்டாயமாக பிடித்து ரயில் பாதை வரை இழுத்துச் சென்று இறக்கிவிட்டதில் கிழக்கு சேலம் பக்கமாக ரயில்வே டிராக்கில் அது ஓடத் தொடங்குகிறது. நான் சொல்லல? அன்வர் ஸ்லாகிக்கும் போதே மனதிற்குள் மறக்காமல் பாஸ்கரதாஸை பார்த்துவிடும் ஒரு தீவிரத்திற்கும் வருகிறார். பாஸ்கரதாஸ், நீ நிஜமாலுமே பெரிய கைரேகை ஜோதிடன்தான். மனதில் சர்டிபிகேட் வேறு தருகிறார். அத்தியாயம் 7. சனிமேடானது புடைத்தும் அதன் மேல் பாம்பு போல் வளைவாய் ரேகைகளும் இருந்தால் அவன் புற்றுப்பாம்பு போல அடைந்து வாழ்வான். சுக்கிரமேட்டில் கரும்புள்ளி விழ பெண்ணாலே இவனுக்கு பெரும்பகை வரும். மொத்த போலீஸ் கூட்டமும் இப்பொழுது எக்ஸ்டென்ஷனை கடந்து ரயில்வே ஸ்டேஷன் எல்லைக்குள் நுழைய ராமலிங்கம் பெருமூச்சு விட்டபடி வீட்டுக்குள் நுழைகிறான். கனகம் வந்து கட்டிக்கொள்கிறாள். அப்படியே அழ ஆரம்பிக்கிறாள். என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதோ தெரியலையே புலம்புகிறாள். திரும்பவும் வாசல் பக்கம் யாரோ வரும் சத்தம். எட்டி பார்த்தாள் பாஸ்கரதாஸ். என்னக்கா, போலீஸ் எல்லாம் வந்துச்சாமே, என்ன விஷயம்? உள்ளே நுழையும் போதே படபடக்கிறான்.
ஆமாண்டா பாஸ்கரு, நேத்து நீ எனக்கு ஜோசியம் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு. பயங்கர சோதனையெல்லாம் வரும்னு வந்துருச்சுடா. கனகம் நெருங்கி வந்து கட்டி கொள்கிறாள். என்ன சோதனை? விளக்கமா சொல்லு. சொல்றேன், முதல்ல அந்த கதவை சாத்து முன்ன அப்படியே எட்டிப்பாரு, யாராச்சும் போலீஸ் நிக்கிதான்னு. பாஸ்கர் எட்டி பார்த்து விட்டு உள்ளே நுழைகிறான். வாக்கிங் போலாம்னு வர வழியில ஒரே போலீஸ் கலாட்டா, அதான் எட்டி பார்த்தேன். என்னடான்னா கடைசியில நம்ம வீட்ல தான் சிக்கலே. அவன் ஆதங்கப்பட்டு முடிக்கவும் கோழி கொக்கரிப்பது போல ஒரு சத்தம் சற்று வித்தியாசமாக கேட்கிறது. என்னது, நீ பொட்டக்கோழில வச்சிருந்த? பொடக்காலில இருந்து சேவல் கத்துற சத்தம் கேக்குது. ஐயோ என்னங்க, சீக்கிரம் போங்க, அந்த கொலைகாரன் தான் வெளியே வரலாமான்னு கேக்குறான். போறேன், வாசக்கதவை யார் தட்டினாலும் திறக்காத. வழுக்குப்பாற முனியப்பா, நீ தாண்டா சாமி என்ன காப்பாத்தணும். ராமலிங்கம் முணுமுணுப்புடன் வீட்டு பின்புறம் செல்கிறான். என்னக்கா, நான் ஒன்னு கேட்டா நீ ஒன்னு சொல்ற. மாமா எங்கே போறாரு? பொறுத்திருந்து பாரு, அர்த்த ராத்திரியில எங்களை ஒரு 7.5 நாட்டான் வந்து பிடிச்சிட்டான் பாஸ்கரு. இனி என்னாகுமோ ஏதாகுமோ. அவள் புலம்ப சஸ்பென்ஸ் தாங்காமல் பின்புறமாய் அவனை சென்று பார்க்க கச்சிதமாக கிணற்று திட்டின் மேல் ஏறிக்கொண்டிருக்கிறான் முனிரத்னம். தாடி மீசை தலைமுடி அவ்வளவையும் மழுங்க சிரைத்துவிட்டு ஆளே அடையாளம் தெரியாதபடி மாறிவிட்டிருக்கிறான். ஈரம் சொட்ட கிணற்றுக்குள் இருந்து வருபவன் வெளியே வந்த வேகத்தில் நேராக திறந்து கிடக்கும் கதவு வழியாக வீட்டுக்குள் நுழைய, யாருக்கா இது? இது இது நானும் கேட்கணும், யாருமே இந்த வீட்டுக்குள்ள உங்க 2 பேரை தவிர யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல. இது முனிரத்னம். இவன் என் தம்பி. வீட்டு முன்னாடி போலீஸ் வந்ததை பார்த்து என்னவோ ஏதோன்னு பதறி போய் வந்திருக்கான். எப்படி அவனை வாசல்லே வச்சு துரத்த முடியும்? என்ன பண்ற நீ? முனிரத்னம் பாஸ்கரதாஸ் பக்கம் திரும்பினான். நான் ஜோசியம் பார்க்கறேன். ஆமா, என் தம்பி பிரமாதமா ஜோசியம் பார்க்கும், அது சொன்னதுதான். அடுத்த நொடி முனிரத்னம் ஒரு கேலி சிரிப்பு சிரிக்கிறான். சிரித்துவிட்டு, எந்த மாதிரி ஜோசியம் பார்க்கறவன் நீ? நான் கைரேக ஜோசியம் பார்க்கறவன். அப்படியா? எங்க என் கையை பார்த்து நான் யாரு எப்படிப்பட்டவன்னு சொல்லு பாப்போம். பாஸ்கரதாஸ் எதுவும் பேசாமல் நீண்ட கைகளை பார்க்கிறான். சில நொடிகள் தான். நீங்க ஒரு தூக்கு தண்டனை கைதி, இருந்தாலும் உங்களுக்கு 90க்கு மேல ஆயுசு. சபாஷ், அப்படி சொல்லு. மேலன்னா என்ன சொல்ல? கையில மேல போக சொன்னேன். கோடி கணக்குல உங்ககிட்ட தங்கம் இருக்கணும். சபாஷ். யாரையும் நம்ப மாட்டீங்க, உங்க நிழல கூட சந்தேகப்படுவீங்க. ரொம்ப ரொம்ப சரி. திரும்ப நான் போலீஸ்ல மாட்டுவேனா? அதை சொல்லு பாப்போம் முதல்ல. இப்போதைக்கு இல்ல. தயங்கி சொல்கிறான் பாஸ்கரதாஸ். அப்ப நான் பின்னால மாட்டுவேனா? ஆமா, சனிமேட்டுல பாம்பு ரேகையும் இருக்கு. அப்படி இருந்தா ஒன்னு ஜெயிலையோ இல்ல எங்காவது காட்டுக்குள்ளேயோ கைதியாதான் வாழணும். காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு போறேன், ஆனா திரும்ப நான் ஜெயிலுக்கு மட்டும் போகவே கூடாது, போகவும் மாட்டேன். ஒரு வகை உறுதியோடு சொல்பவன் அப்படியே திரும்பி அந்த சின்ன வீட்டின் மூலையில் இருக்கும் டிவியை பார்த்து, டிவி போடு, செய்தி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும் என்கிறான். பாஸ்கரதாஸ் வெளிரலோடு கேட்கிறான். அப்ப நீங்க தான் ஜெயில இருந்து தப்பி வந்த முனிரத்னமா? ஆமா, பயப்படாதீங்க, உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன். என் பாதையில குறுக்க வர்றவங்கள தான் நான் தீர்த்து கட்டுவேன், அது கடவுளாவே இருந்தாலும் சரி என்று பாஸ்கரதாஸின் தோளை தட்டுகிறான். தட்டாது. தோள்பட்டை பாகம் மேல் ஒரு வெட்டு விழுந்த மாதிரி இருக்கிறது பாஸ்கரதாஸுக்கு. ராமலிங்கமும் கனகமும் ஒருவரை ஒருவர் கட்டிக்கொள்ளாத குறையாக நெருக்கி கொண்டு நிற்கின்றனர். இன்னும் உங்க பயம் போகலையா? தைரியமா இருக்கணும். எனக்கு இப்ப என் வசதியை விட உங்க சௌக்கியம்தான் பெருசு. சரியா 9 மணிக்கு என்னை பார்க்க என் கூட்டாளிங்க வருவாங்க. அப்புறம் பாருங்க, நான் முனிரத்னமா இருக்க மாட்டேன். புதிர் போல பேசினான். அது வரைக்கும் யாரும் வராம இருக்கணுமே. வரமாட்டாங்க, என் கூட்டாளிகளும் வரவிட மாட்டாங்க. டேய் ஜோசியக்கார தம்பி, நீ நிஜமா பெரிய ஆளு. இனிமே நீ என்னை விட்டு போகவே கூடாது. நான் சொல்றபடி கேளு, லட்சமா தரேன். முனிரத்னம் சொன்னதை கேட்டு பாஸ்கரதாஸ் யோசனையுடன் தலையை அசைக்கிறான். டிவியை போடுன்னு சொன்னேல்ல. திரும்பவும் அவனிடம் அதட்டல். ராமலிங்கம் நடுங்கும் கரங்களால் டிவி பட்டனை அமுக்க அந்த சதுர திரையில் இப்போது நாள் பலன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மணி இன்னும் 8 ஆகலையா? இல்ல, இன்னைக்கு மட்டும் நியூஸ்ல என்னை பத்தி சொல்லாம இருக்கட்டும், அவங்கள வச்சுக்கிறேன். நியூஸில் செய்தி வருவதை அவன் பெரிய விஷயமாக கருதி பேசுவது மூவருக்கும் ஆச்சரியம் தருகிறது. செய்தி வந்தா உங்களுக்கு தானே ஆபத்து அதிகமாகும். பிடிச்சு கொடுத்தா 1000 லட்சம்னு சொல்லுவாங்க, ஜனங்களும் காட்டி கொடுத்துருவாங்களே. பாஸ்கரதாஸின் கருத்தை கேட்டு அவன் சிரிக்கிறான். இப்பெல்லாம் ஜனங்க ரொம்ப தெளிஞ்சிட்டாங்க. யாரோ எக்கேடோ கெட்டு போகட்டும், நமக்கு என்னன்னு இருக்கிறவங்க தான் ஜனங்க. அப்படியே அதுல 1-2 லொல்லு பிடிச்சவன் இருந்தாலும் எவனாலையும் என்னை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நான் தப்பிட்ட செய்தி இரும்பாடிக்கு தெரியணும். அப்பதான் நான் வேகமா செயல்பட முடியும். எந்த தைரியத்தில் அவன் இப்படி சொல்கிறான் என்று தெரியவில்லை. யார் இந்த இரும்பாடி என்றும் தெரியவில்லை. இருந்தும் அதை ராமலிங்கம் காதில் வாங்கி கொள்ளாமல்
பொத்தென்று அவன் காலில் விழுகிறான். ஐயா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இனியும் நீங்க இங்க இருந்தா பொண்டாட்டி கர்ப்பமே களைஞ்சிடும். தயவு செய்து இனியாச்சும். தெரியுது, வேற எங்காவது போடா நாயேங்கிற, அவ்வளோதானே? ஐயோ, சத்தியமா நாயேன்னெல்லாம் நினைக்கல. கவலைப்படாத, நான் கொலைகாரனா இருக்கலாம். ஆனா நன்றி உணர்ச்சி உள்ளவன். உங்களுக்கு என்னால ஒரு சின்ன சங்கடம் கூட வராது. என்னையும் என் மங்கம்மாவையும் குறிவச்சு பிடிச்ச அந்த அன்பரை தீத்து கட்டிட்டு கிளம்பிடுவேன். கவலைப்படாதீங்க. ஐயோ, திரும்ப கொலைன்னு ரொம்ப சாதாரணமா பேசுறீங்களே, தப்பிச்சது போதாதா? இன்னும் எதுக்கு அதெல்லாம்? டேய், எனக்கே உபதேசம் பண்றியா நீ? வாய மூட போறியா இல்லையா? முனிரத்னம் பலமாக கத்தும்போது பாஸ்கரதாஸ் மெல்ல நழுவ பார்க்கிறான். எகிரி பிடிக்கிறது முனிரத்னத்தின் கரங்கள். எங்க தம்பி ஓட பாக்குற? இனி நீ கொஞ்ச நாளைக்கு நான் சொல்றத கேட்டுத்தான் தீரணும். உன்கிட்ட விசேஷ சக்தி இருக்கு, அது எனக்கு ரொம்ப அவசியம். அதை வச்சு நான் என்னென்ன பண்ண வேண்டியிருக்கு தெரியுமா? பாஸ்கரதாஸ் அதை கேட்டு மர்மமாக சிரிக்கிறான். அத்தியாயம் 8. தண்ணீர் குடம் போல் உள்ளங்கையின் மத்தியில் இருக்கின்றவன் தரித்திரனாகியும் யாவரும் நிந்திக்கும்படியான பெயருடையவனாகியும் வறுமை அடைகுவான். செயின்ட் பீட்டர் சர்ச். அசோகமர கூட்டங்களுக்கு நடுவே 100 அடி உயர சிலுவை முகப்போடு சத்தியமே தேவன் என்கிற ஸ்லோகன் எழுத்துக்களோடு முன்வந்து நிற்கும் போலீஸ் ஜீப்புகளை பார்த்து நிற்கிறது அந்த புனித சர்ச். சர்ச்சின் நாலாபுறமும் போலீஸ் சுற்றி வளைக்க உள்ளே நுழைகிறார் இன்ஸ்பெக்டர். ஒருவர் ஒரு எல்லைக்கு மேல் போகாமல் நிற்பவர் ஷூவை கழட்டும்போது தள்ளாடியபடி பாதிரியார் ஒருவர் வருகிறார். அவரை பார்க்கவும், குட் மார்னிங் ஃபாதர். வெரி குட் மார்னிங். ஜெபக்கூட்டம் 9 மணிக்கு மேலதானே, நீங்க என்ன 7:30க்கே வந்திருக்கீங்க? ஃபாதர் கேட்கிறார். ஃபாதர், நான் ஜெபக்கூட்டத்துக்காக வரல. நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஃபாதர் கேப்ரியலை பார்க்கத்தான் வந்திருக்கேன். ஃபாதர் கேப்ரியல் நான் தான். அவர் சாவதானமாக சொல்வதை கேட்டு இன்ஸ்பெக்டரிடம் சற்று குழப்பம். நீங்களா ஃபாதர் கேப்ரியல்? எஸ், நானே தான். ஏன், என்ன போல வேற யாரையாவது பார்த்தீங்களா? இன்ஸ்பெக்டர் தாடையை வருடியபடி யோசிக்க ஆரம்பிக்கிறார். வரும்போதே ஒரு எண்ணம் இருந்தது. நிச்சயம் இந்த விஷயத்திற்கு வந்திருப்பவர் அசல் பாதிரியாராக இருக்க முடியாது. அந்த எண்ணத்தை வலுப்படுத்திக் கொள்கிறார் இன்ஸ்பெக்டர். சாரி ஃபாதர், நேற்று ஜெயிலுக்கு ஒரு பாவ மன்னிப்புக்காக உங்களை கூட்டிக்கிட்டு போறதா இருந்தோம். ஆனா என்ன ஆனா? எனக்கு கூட ஃபோன் வந்தது. இந்த நிமிஷம் வர காத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப கூட நான் ரெடி. போகலாமா? இன்ஸ்பெக்டர் தடுமாறத் தொடங்குகிறார். என்ன தடுமாற்றம்? சாரி ஃபாதர், வெரி சாரி ஃபாதர். உங்க பேரோட ஒரு போலி பாதிரியார் நேற்று ஜெயிலுக்குள்ள வந்துட்டு போயிட்டாரு. சும்மா போகல, ஒரு தூக்கு தண்டனை கைதி தப்பிக்க அவனுக்கு துப்பாக்கியையும் தந்துட்டு போயிருக்காரு. என்ன பேசுறீங்க நீங்க? உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு கூடவா உண்மையான நபருக்கும் பொய்யான நபருக்கும் வித்தியாசம் தெரியல? தெரியாம தான் போயிடுச்சு. எப்பவுமே பாதுகாக்க நினைக்கிறவங்களுக்கு சில வழிகள் தான், ஆனா அதுல நுழைய நினைக்கிறவங்களுக்கு பல வழிகளாச்சே. என்ன பண்றது? கர்த்தரே, இது என்ன சோதனை? ஃபாதர் சற்று மனம் கசிகிறார். இந்த சர்ச்சுக்கு உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லி ஜெயில இருந்து ஒரு டாட்டோ சுமோ வேனையும் ஒரு போலீஸ் சர்ச்சுக்குள்ள நுழைய அவசியமில்லாதபடி வெளியிலேயே காத்திருந்திருக்காரு வேற ஒரு ஃபாதர். அவர் தான் தன்னை கேப்ரியல்னு சொல்லிக்கிட்டவரு. உருவம், பேச்சு, பைபிள், அப்புறம் இடமெல்லாம் கொஞ்சம் கூட ஏமாத்தல. இப்படியெல்லாம் ஆக போகுதுன்னு துளி கூட எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த கைதி கொஞ்சம் கூட தப்பி ஓட முயற்சிக்கவே இல்லை. சாகணும் சீக்கிரமா செத்துறணும்னு தான் புலம்பிக்கிட்டே இருந்தான். மொத்தத்துல எல்லாரையும் தூக்கு கயிறை உறுதிப்பட பார்க்க செய்துட்டு அவன் மட்டும் தப்பிட்டான். நிச்சயம் இதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் இருக்கும். ஏன்னா அவன் சாதாரண கைதி இல்ல, தூக்கு தண்டனை கைதி. ரொம்ப செல்வாக்கானவன். இன்ஸ்பெக்டர், எனக்கு அந்த கைதியை விட என் பேர்ல வந்த அந்த ஏமாற்று அன்பர் யாருங்கிறது தான் முக்கியம். இது புனித அங்கி, வேஷம் போட உங்களுக்கு வேற உடையே கிடைக்கலையான்னு நான் அந்த அன்பர்கிட்ட கேட்கணும். நிச்சயம் 24 மணி நேரத்துல பிடிச்சிருவோம் ஃபாதர். விசாரணைக்காக உங்ககிட்டையும் வருவோம். வாங்க, என் ஒத்துழைப்பு எப்பவும் உண்டு. நிஜ ஃபாதர் கேப்ரியலின் கனிவான கருத்தோடு இன்ஸ்பெக்டர் கிளம்புகிறார். சிறிது தொலைவு செல்பவர் நின்று, ஃபாதர், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். தெரியும், சர்ச்சுக்கு பாதுகாப்பா போலீஸ் இருப்பாங்க, என் மேலையும் சந்தேக பார்வை இருக்கும். ஃபாதரின் பதிலில் பயங்கர யதார்த்தம். குதிரை போன பின்ன லாயத்தை பூட்டுறீங்க, பரவாயில்ல, சட்டம் தன் கடமையை செய்யத்தானே வேணும். கர்த்தரே. ஃபாதர் அலுப்புடன் திரும்புகிறார். இன்ஸ்பெக்டரிடம் வழிசல். அத்தியாயம் 9. கண்கள் தாமரை இதழ் போல் இருந்தால் தனவான் ஆவான். அள்ளி போல் இருந்தால் பண்டிதனாயிருப்பான். தேன் வர்ணம் போல் இருந்தால் மிகுந்த தனவான் ஆவான். பூனைக்கண்ணன் பாபியும் இமைகளில் மயிரில்லாதவன் பரம தரித்திரனும் ஆவான். 8 மணி செய்தியில் முனிரத்னம் தப்பிய செய்தி விலாவாரியாக வாசிக்கப்பட அதை கேட்டு கைதட்டி குதூகலிப்பவன் இரும்பாடி. பெயரைப் போலவே உருவிலும் வித்தியாசமானவன். போலீசின் தேடல் பட்டியலில் முனிரத்னம் வரிசையில் இருக்கும் அவனது கூட்டாளிக்கு ஒரு கண்தான். மறுக்கண்ணை போலீஸ் துப்பாக்கி ஒன்றின் தோட்டா
திராட்சை பழத்தை கட்டை விரலில் நசுக்குவது போல சிதற அடித்து விட்டது. அதுபோல உடம்பெல்லாமும் அங்கங்கு வெட்டு குத்து காயங்கள், குண்டு சிதைவுகள். குறிப்பாக ஒரு தப்பி ஓடும் முயற்சியில் முழங்காலில் பந்து கிண்ண மூட்டில் குண்டு பட்டதில் அந்த பாகமே காலி. அதனால் இப்பொழுது கட்டைக்கால்தான். விழுப்புண்களின் மொத்த உருவம் இரும்பாடி. 100 அடி தனியாக நடப்பதே எவரெஸ்ட் ஏறுவது போல ஒரு சிரமமான விஷயம். ஆகையால் கூடவே இடும்பன், மாது, உருளி என்று கொலைகார சகாக்கள். சேலம் கஞ்சமலை பக்கமாக சித்தர் கோயிலை ஒட்டிய சுற்றுப்புறத்தில் குடிசை வீட்டில்தான் தற்போது வாசம். ஆனாலும் டிஷ் ஆண்டனா மூலம் அங்கிருந்தபடியே டிவி பார்க்க வசதிகள் செய்து கொண்டு ஒரு சாய்வு நாற்காலியில் சதா சாய்ந்து கிடப்பவன். சுற்றிலும் சகாக்கள் நின்று கொண்டிருக்க டிவி செய்தியை கேட்டு குதூகலித்து போகிறான். சபாஷ்டா இடும்பா, நீ போட்ட பாதிரியார் வேஷத்துக்கு பலன் கிடைச்சிடுச்சு டோய் என்று அவன் கரத்தை தேடி பற்றுகிறான். அவசரப்படக்கூடாது இரும்பாடி. போலீஸ் ஒன்னும் ஈனாவானா இல்ல. முனிரத்னா இங்க வர நமக்கு பிரச்சனை தான். எல்லாம் வந்துருவான். அந்த 1000 பேர் கோட்டையையே தாண்டிட்டான். இங்க வர்றதானா பெருசு? வந்துருவானே வச்சுக்குவோம். நம்ம கிட்ட அவன் தங்கம் வச்சிருக்கிற இடத்த சொல்லணுமே. இவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வந்திருக்கோமே, சொல்லாமலா போவான்? எங்க முனிரத்னம் தன் நிழலையே நம்பாதவங்கிறது உனக்கு தெரியாதா? அவ்வளவுதானே உனக்கு தெரியும். அதுக்கு மேல அவன்கிட்ட விஷயத்த வாங்குறது பத்தி எதுவும் தெரியாதுல்ல உனக்கு? அப்படின்னா இப்ப எதையும் கேட்காத, போய் வேலையை பாரு. அவனை வெளியே கொண்டுகிட்டு வந்திருக்கிறது பழையபடி அவனுக்கு கீழே நாம கைகட்டி வேலை பார்க்க இல்ல, அவங்கிட்ட இருக்கிற தங்கத்தையும் பணத்தையும் எடுத்துக்கதான். முடியுங்கிற? முடிச்சு காட்டுறேன். அப்ப தெரியும் இந்த இரும்பாடி யாருன்னு. புதிர் போடுறிய இரும்பாடி, உன் பேச்சிலையும் ஏதோ ரகசியம் இருக்கிற மாதிரி தெரியுது. முனிரத்னம் தான் எப்பவும் எங்களை நம்பினதில்ல, நீயுமா? மாதுகான் 1 மாத தாடியை தடவியபடியே கேட்டான். டேய், உங்களை நம்பாம போவேனா? களவாணித்தனம் பண்ணும் போதும் நம்பிக்கை இல்லாம கூட இருந்தே குழி வெட்டுறதும் தான் தப்பிக்க கூட்டாளிங்களையே மாட்டி விடுறதெல்லாம் முனிரத்னம் தான், நான் இல்ல. எனக்கு இப்போ ஒரு கால் இல்ல, பதிலா உங்களை தான் நான் காலா நினைக்கிறேன். இப்ப நான் வாயை திறந்தா ஆபத்தாயிடும். ஆனா ஒண்ணு, காரியம் கச்சிதமா நடந்துகிட்டு இருக்கு. முனிய வெளியே கொண்டுட்டு வந்தாச்சு. அந்த ஆபரேட்டர் ராமலிங்கம் வீட்லையும் தங்க வச்சாச்சு. அடுத்து நமக்கு சவால் விட்ட அந்த அன்வர் பயல போட்டு தள்ளுறதுதான். அதை கூட நாம செய்ய வேணாம். முனியே முடிச்சிடுவான் அவன் கதைய. இரும்பாடி சொல்ல சொல்ல அந்த கள்வர்கள் முகத்தில் ஆச்சரியமும் அதிர்வும் தான் உருவாகி பரவுகிறது. அதிலும் உருளியிடம் அதன் அளவுகள் மிக அதிகமாய். என்ன உருளி, எதுவும் பேச மாட்டேங்கிற? நொண்டிப்பாய நமக்கே அல்வா தந்துட்டு இருக்கானேன்னு தானே நினைக்கிற? சேச்ச, அப்படியெல்லாம் இல்ல. தப்பினா மூடிக்கிட்டு இங்க வராம எதுக்கு அன்வருங்கிற அந்த போலீஸ்காரனுக்கெல்லாம் வெட்டியான குறி வச்சுக்கிட்டு? உருளியின் கேள்விக்கு இரும்பாடி தன் பொட்டை கண்ணை போட்டுக்கொண்டு இடி இடி என்று சிரிக்கிறான். அந்த சிரிப்பு அப்படியே சுருங்கி ஆவேசமாக மாறுகிறது. எதுக்கு நான் கேட்ட? அவனுக்கு தான் நம்ம ஒவ்வொரு செயலும் அத்துப்படி. நம்ம ஒவ்வொருத்தர் ஜாதகமும் அவன்கிட்ட இருக்கு. முனிய பிடிச்சு கோர்ட்ல ஒப்படைச்சவன் அவன் காதலி மங்கம்மாவை என்ன செஞ்சான்னு தெரியுமா உனக்கு? உருளி தெரியாது என்பது போல பலமாக தலையசைத்தான். தெரியாதுல? அப்ப வாய மூடு. ஆனா அந்த போலீஸ் அதிகாரி அன்வருக்கு 100% முனிரத்னம் தங்கம் வச்சிருக்காங்கிறது தெரியும். அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு தான் அவன் கடைசி நிமிஷம் வரையில முயற்சி செஞ்சான். மங்கம்மாவை சட்டத்துக்கிட்ட ஒப்படைக்காம முனிரத்னத்தை பார்த்து இப்ப கூட கெட்டு போயிடல. தங்கம் இருக்கிற இடத்த சொல்லு, உனக்கு விடுதலை வாங்கி தர முயற்சி செய்யறேன். மங்கம்மாவையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இல்லைன்னா அவன் மூலமாவே எப்படியாவது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோம்னு சொன்னான். முனிரத்னம் கடைசி வர அசைஞ்சு கொடுக்கல. தூக்கு தண்டனை உத்தரவு உறுதியாயிட்ட பிறகும் தன் கடைசி ஆசை மங்கம்மாவை பார்க்கறதுதான்னு முனிரத்னம் சொன்ன பிறகும் மங்கம்மா எங்க இருக்கான்னே தெரியாதுன்னுட்டான் அந்த போலீஸ் நாய். எவ்வளவு நெஞ்ச அழுத்தம்! இரும்பாடியின் விளக்கம் அனைவரையும் கட்டி போட்டது. அப்படின்னா முனிரத்ன காதலி மங்கம்மா இப்ப அந்த ஆபீசர் பிடியில தான் இருக்காளா? வேற எங்க போயிருக்க முடியும்? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் இரும்பாடி? இந்த இரும்பாடியே மனு போட்டு முனிரத்னத்தை பார்க்க போயிருந்தேன். அப்ப என்னது, நீ போனியா? போலீஸ் சொன்ன அடையாளம் கண்டுக்கலையா? இல்ல, அங்காளம்மன் கோவில் பூசாரி பூசமுத்துங்கிற பேர்ல அர்ச்சனை பிரசாதம் தரணும்னு சொல்லி போய் பார்த்தேன். அப்ப நம்ம சங்கேத பாஷையில இவ்வளவு விஷயத்தையும் சொல்லிட்டான் முனிரத்னம். எப்படி இரும்பாடி இது சாத்தியம்? நீ என்னதான் மாறுவேஷம் போட்டுக்கிட்டு போயிருந்தாலும் உன் நொண்டிக்கால் காட்டி கொடுத்துருக்குமே. முட்டாளுங்களா, மனசு வச்சா 1000 வழி இருக்கு. இப்ப கூட அந்த வழியை தான் முனிரத்னத்துக்கு நான் காட்ட போறேன். என்ன வழி அது? மாதுவும் உருளியும் கண்கள் காது வரை விரிய கேட்டனர். சற்று தடுமாறியபடி எழுந்தான் இரும்பாடி. கூரை வீடு அது. கூரை சரிவில் வேல்கம்பு, அரிவாள், நாட்டு துப்பாக்கி, உரிப்பானை, அதனுள் வெடிகுண்டுகள் என்று பல பொருட்கள். உரிப்பானையில் வெடிகுண்டுகளுக்குள் ஒரு தீப்பெட்டி. அதை எடுக்கும் அவன் கரங்கள் அந்த தீப்பெட்டியை உருளியிடம் தந்து திறந்து பார்க்க சொன்னான். அவனும் உள்ளடங்கி இருக்கும் சதுரத்தை வெளித்தள்ள
தீக்குச்சிகள் படுத்து கிடக்கும் இடத்தில் மிளகு மிளகாய் வண்டுகள் கொசகொசவென்று ஒன்றின் மேல் ஒன்று ஊறிக்கொண்டு, என்ன இரும்பாடி, தீப்பெட்டியில இத்தனை வண்டு பூச்சிங்க? அது பேர் என்னன்னு தெரியுமா? வண்டு பூச்சிங்க. அது பொதுவான பேரு. அந்த பூச்சிங்களுக்கு குருரக தம்பின்னு பேரு. காட்டுப்பகுதியில் கஞ்சா பயிர் அதிகம் வளரும் இடத்துல அந்த செடி தண்டுகள்ல இது இருக்கும். இது எதுக்கு? இதை எப்படியாவது முனிரத்னத்துக்கிட்ட சேர்த்துடு. அப்புறம் பாரு, இதுல கூட ரகசியமா. இது என்ன பண்ணும்? என்ன பண்ணுமா? வா இங்க கிட்ட. தன்னை நெருங்குபவன் முகத்தை உற்று பார்க்கும்படி இரும்பாடி தன் தலையை வலது கையால் அழுந்த தேய்த்து துளி எண்ணெய் பசையை உருவாக்கி அதை உருளியின் இரு கன்னத்தின் மேலும் பரபரவென்று தடவுகிறான். மாதுவும் இடும்பனும் ஒரு அபார சர்க்கஸ் காட்சியை பார்ப்பது போல வியந்து நின்றனர். இரும்பாடியின் விரல்கள் மிக எச்சரிக்கையாக சில வண்டுகளை பிடித்து அவன் கன்னத்தின் மேல் விட்டன. என்ன பண்ற? கடிச்சு வைக்க போகுது. கடிக்கட்டும், அதானே வேணும். இரும்பாடி சொல்லும் போதே வண்டுகள் அவன் சதைப்பரப்பை கடிக்கத் தொடங்க உருளி அவைகளை பிடிக்க கைகளை உயர்த்துகிறான். பட்டென்று அவன் கைகளை பற்றி தடுக்கிறது இரும்பாடியின் கரங்கள். வண்டுகள் நறுக் நறுக்கென்று கண்ணுக்கு தெரியாத தங்களது கொடுக்கு பற்களால் கடிக்க உருளி ஆ ஊ என்று அரற்ற ஆரம்பித்தான். முதலில் சில வினாடிகள், பின் சில நிமிடங்கள். இப்பொழுது உருளியின் முகமே வீங்கி போய் மாறிவிட்டிருந்தது. ஒட்டிப்போய் கிடக்கும் கன்னமும் உலர்ந்து கிடக்கும் இமையை சுற்றிய பரப்பும் குறுகலான நெற்றியும் தங்கள் மாநில தோற்றத்தில் இருந்து மாறி சிகப்புக்கு தாவிவிட கழுத்து பாகமும் புடைக்கத் தொடங்கியது. போய் கண்ணாடிய பாரு என்று இரும்பாடி அவனை கண்ணாடி நோக்கி திருப்ப கண்ணாடியில் தன் முகத்தை பார்க்கும் உருளி உறைந்து போனான். இது நான் இல்ல. சரியா சொன்ன. 3 நாளைக்கு நீ இப்படித்தாண்டா திரியணும். அப்புறமா வீக்கம் அடிஞ்சாலும் சுருக்கம் போக 15 நாள் ஆகும். இந்த 15 நாளைக்கு நீயா சொன்னாதான் ஒன்ன மற்றவங்களுக்கு தெரியும். மற்றவர்களுக்கு புரிந்து போனது. ஓஹோ, இப்படி கூட வேஷம் போட முடியுமா? பார்த்து போடணும். ஓவரா கடிச்சு வச்சா விஷம் கண்ணுல இறங்கி குருடாகிட வேண்டி வரும். காட்டுல பதுங்கி இருந்த சமயத்துல கண்ணங்கரையல்னு ஒருத்தனை பார்த்து அவன் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட ரகசியம் இது. அப்ப இது இன்னைக்கு முனிரத்னத்தை மாத்த போகுதா? மாத்தி ஆகணும். அப்பதான் அடுத்த கட்டம். உருளி அந்த தீப்பெட்டியை கையில் எடுத்துக்கொண்டான். பூசணிக்காய் வாழைத்தாறு வாங்கிக்கிட்டு அந்த வீட்டுக்காரன் ராமலிங்கத்தோட மாமன்னு உறவு கொண்டாடிட்டு போ. உள்ள போய் தொடர்ச்சியா இருமிட்டு முனியப்பா வந்து காப்பாத்துப்பான்னு பலமா கத்தி வேண்டிக்கோ. முனி கிணத்துக்குள்ள பதுங்கி இருந்தா வெளியே வந்து உன் முன்ன நிப்பான். சீக்கிரம் போ. அடுத்த நொடியே உருளி தீப்பெட்டி வண்டுகளோடு கிளம்புகிறான். செய்திகள் முடிந்து தலைப்பு செய்தியில் வந்து நின்றிருக்க முனிரத்னத்தின் பல கோண புகைப்படங்களை காட்டி அறிவிப்பாளர் தகவல்களை கொடுத்து கொண்டிருந்தார். பிடித்து கொடுப்பவர்களுக்கு தக்க சன்மானம் என்கிற முத்தாய்ப்பான முடிப்போடு. அத்தியாயம் 10. உள்ளங்கையில் தேவாலயம் போலும் தெப்பம் போலும் வஜ்ராயுதம் போலும் ரேகைகள் தோற்றப்படுமாகில் அவன் துஷ்டன், துர்நடத்தையுள்ளவன், கோபியாகவும் இருப்பான். மீன்வாளை போல நடுரேகை இருந்தால் மிகுந்த வித்தைக்காரனாக துணிச்சல் உள்ளவன் ஆவான். அன்வரிடம் தீவிர சிந்தனை. எதிரில் பாஸ்கரதாஸ். நீங்க சொன்னபடியே நடந்துடுச்சு. முனிரத்னம் தப்பிச்சிட்டான். பெருமாள் சுட்டுக் கொல்லப்பட்டுட்டாருன்ன உடனேயே என் மனைவியும் உங்க கைரேகை ஜோசியம் பத்தி தான் சொன்னான். ரியலி இட் இஸ் எ மிராக்கிள். மிராக்கிள்லாம் இல்ல சார். ஒரு ஊருக்கு வரைபடம் இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கைக்கான வரைபடமா ஆண்டவன் நம்ம கையையே கொடுத்திருக்கான். தன் கையே தனக்கு உதவிங்கிற பழமொழிக்கு 2 அர்த்தம். ஒன்னு உழைச்சு பெழ, அடுத்தது உன் கையிலேயே உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கோன்னு அர்த்தம். அப்ப அதுல என்ன இருக்கோ அதுதானா? அதுவே தான், மாத்தவே முடியாது. அப்படின்னா முனிரத்னத்தை பிடிச்சு தூக்குல போட முடியாதுங்கிறீங்களா? நீங்க சொன்ன மாதிரி அவனுக்கு ஆயுள் 90க்கு மேலதானா? ஆமா, தயங்கின மாதிரி தெரிஞ்சுதே. ஒண்ணுமில்ல. எங்க இந்த கேஸ்ல என்ன இழுத்து விட்டுடுவீங்களோன்னு கொஞ்சம் பயந்துட்டேன். பயப்பட வேணாம். இந்த கேஸ் என் கேரியருக்கு விடப்பட்ட சவால். எனக்கு உண்மை தெரியணும். குறிப்பா கடத்தி வரப்பட்ட அந்த தங்கங்கள் வசப்படணும். கடத்தி வரப்பட்ட தங்கங்களா? ஆமா, முனிரத்னம் தங்க கடத்தல் செய்யறதுல பேர் போன கில்லாடி. கடைசியா ஒரு பம்பாய் பார்ட்டி கிட்ட 10 கிலோ தங்கம், ஐ மீன் 10,000 கிராம் கடத்தி இருக்கான். அதே போல கேரளாவுல இருந்தும் ஒரு 15 கிலோ தங்கம் கடத்தி இருக்கான். இந்த 25 கிலோ தங்கத்தை கொடுத்தவங்கள போலீஸ் சேஸ் பண்ணி பிடிச்சிட்டாங்க. ஆனா முனிரத்னத்தை மட்டும்தான் பிடிக்க முடியல. பிறகு ஒரு கொலை வழக்குல மாட்டினான். அவன் மேல கொலை குற்றத்தை மட்டும்தான் நிரூபிக்க முடிஞ்சுது. இந்த கடத்தல் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடியல. கோர்ட்ல இவன் தான் எங்க கிட்ட தங்கம் வாங்கின நபர்னு சொல்ல வேண்டிய குரூப்பு அப்படியே பல்ட்டி அடிச்சு இவன் இல்லைன்னுட்டாங்க. அந்த குரூப்பு முனிரத்னம் ஆட்களுக்கு பயந்து அப்படி சொல்லிட்டாங்க. வழக்கும் முடிஞ்சு முனிரத்னத்துக்கு தூக்குன்னு தீர்ப்பாயிடுச்சு. எங்களால 3 வருஷம் வாய்தா மேல வாய்தா வாங்க முடிஞ்சுது.
அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியல. சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கூட அந்த கேஸ்ல இல்ல. அன்வர் பெரிதாக வருந்தி பெருமூச்சு விட்டு, இன்னைக்கும் எங்க மேலதிகாரிங்க காரி துப்பிட்டாங்க. போய் முனிரத்னத்துக்கான தூக்குல எங்களை தொங்க சொல்லிட்டாங்க. எனக்கு உயிரே போயிடுச்சு. அப்ப கூட உங்களை தான் நினைச்சுக்கிட்டேன். அப்படின்னா என் கைரேகையை பார்த்து நான் சக்சஸ் பண்ணுவேனான்னு சொல்லணும். நீங்க என்ன சொன்னாலும் கேட்டு நடக்கிறேன். அன்வர் சொன்னபடி தன் கரத்தை பாஸ்கரதாஸ் எதிரில் நீட்டினார். சற்று குறிஞ்சிரிப்போடு தன் சட்டை பாக்கெட்டில் இருந்து லென்ஸ் ஒன்றை எடுத்தவன் அவரது கையை உற்று பார்க்க ஆரம்பித்தான். பலன்களையும் சொல்லத் தொடங்கினான். சுக்ரமேட்ல கருப்பு புள்ளி, இதனால ஒரு பொண்ணால உங்களுக்கு சிரமம் இருக்கணுமே. அதிர்ந்தார் அன்வர். மேல சொல்லுங்க. அது உண்மையா? உண்மை. புள்ளி கரையிற நிலையில இருக்கு. அந்த பொண்ணு உங்களை விட்டு போற நாள் வந்தாச்சு. போனாதான் உங்களுக்கும் நல்லது. அப்புறம் புதன் கிரகம் வறண்டு இருக்கு. உங்க எந்த முயற்சியும் இப்ப ஜெயிக்காது. அப்புறம் சந்திரமேட்டுல வளைரேகை இருக்கு. சூளக்குறியும் தெரியுது. களங்கம் வரும். தொடக்கிறது கஷ்டம். ரொம்ப பயமுறுத்துறீங்களே. நான் இல்ல, உங்க கைரேகை. சரி சொல்லுங்க. இன்னில இருந்து தயவு செஞ்சு லீவ் போட்டுடுங்க. இன்னும் 63 நாள் கழிச்சு இந்த கேஸ்ல இறங்க பாருங்க. நடுவுல இறங்கினா நிச்சயம் மரணம். ஆயுள் ரேகை அறுபட்ட நிலையில இருக்கு. 63 நாள் சும்மா இருந்தா அறுபடாம அது தொடர வாய்ப்பு இருக்கு. இல்லனா நிச்சயம் அருந்து இந்த கேஸ்ல நீங்க மரணிக்கிறது நிச்சயம். பாஸ்கரதாஸின் மிரட்டலை போன்ற பேச்சை கேட்டு அன்வர் முகம் சோபை இழந்தது. சில வினாடிகள் மௌனத்தின் ஆதிக்கம். முகத்தில் அங்கங்கே வியர்வை கொப்பளங்கள். சார், மௌனத்தை உடைத்தது பாஸ்கரதாஸ் குரல். ஒரு முக்கியமான உண்மை. என்ன? இந்த கேஸ்ல ஒரு பொண்ணு தான் பெரிய சிக்கலே. அவங்க உங்ககிட்ட வந்ததுல இருந்துதான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பமாச்சு. அவங்கள அனுப்பிட்டாலே நீங்க பாதி தேறிடலாம். இப்படி பேசாம இருந்தா எப்படி? அந்த பொண்ணு பேரு கூட மால ஆரம்பிக்கும். பாஸ்கரதாஸ் மா என்ற எழுத்தை சொன்னதில் அன்வரிடம் தீயை தொட்ட அதிர்ச்சி. அது எப்படி ரேகையில எழுத்தெல்லாம் கூட சொல்ல முடியும்? முடியும். மனசை ஒருமுகப்படுத்தி தீர்க்கமா யோசிச்சா மனசுல பட்பட்டுன்னு தோணும். இதுக்காக தான் நாங்க செவ்வாய் வெள்ளியில உபவாசம்லாம் இருப்போம். என்னதான் வரி பலனை சொன்னாலும் சொல் பலிதமும் ஒன்று சேரணும். அப்பதான் முழு பலன். அப்ப என்னதான் செய்யட்டும்? என்னதான் மேலதிகாரிங்க பிரஷர் கொடுத்தாலும் முனிரத்னத்தை இப்ப முழு மூச்சா தேடாதீங்க. பயங்கர ஆபத்து அது. தேடுற மாதிரி பாவ்லா செய்யுங்க. உங்களுக்கு வெற்றின்னு ஒன்று வரணும்னா அது கிழக்கு திசை மூலமாதான். அதனால நாளை அப்படி இப்படி கடத்திட்டு போங்க. 63 நாள் கழிச்சு முழு மூச்சா இறங்குங்க. அவனை பிடிச்சிடலாம். சரி. பெருமூச்சோடு அவர் தலை அசைந்தது. அந்த மா என்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற பெண் யார் சார்? மங்கம்மா, முனிரத்னம் காதலி. ஐயோ, முதல்ல அந்த கழுதையை அவுத்து விடுங்க. அவன் தேடிக்கிட்டு இங்கே வந்துட போறான். அவன் கருத்துக்கு அன்வர் பலத்த மௌனத்தை பதிலாக்கினார். சரி, உங்க இஷ்டம். நான் கிளம்புறேன். ஆமா, இப்ப அவங்க எங்க இருக்காங்க? போலீஸ் லாக்கப்லையா? இல்ல, அவளை நான் என் பர்சனல் கேர்ல பிடிச்சு வச்சிருக்கேன். போலீஸ் பிடியில இருந்தா சில விஷயங்கள் சாத்தியமில்ல. என் பிடியில தான் இருக்கா. உண்மையை சொல்லு, அவனை விட்டுடுறேன். உன்னையும் தப்பிக்க விட்டுறேன்னு நான் சொல்ல இப்ப வாய்ப்பு இருக்கு. அதை இழக்கணுமானா? அதுக்கு யோசிச்சா உயிரையே இழக்கணும் சார் நீங்க. திரும்ப மிரட்டும் அவனை ஒரு தினுசாக பார்த்தவர் திரும்ப சிந்தனை வசப்பட்டார். நெற்றியை தேய்த்து கொண்டார். சார், உங்க நன்மைக்காகத்தான் நான் சொல்லியிருக்கேன். அவங்கள விட்டுருங்க. இல்லன்னா 2 விதத்துல உங்களுக்கு ஆபத்து. ஒன்னு முனிரத்னத்தால, அடுத்து உங்க டிபார்ட்மெண்டால. ஏன் மங்கம்மாவை லாக்கப்ல வச்சு விசாரிக்காம உங்க பர்சனல் கஸ்டடியில வச்சிருந்தீங்க? மங்கம்மாவை வச்சு முனிரத்னத்தை பிளாக்மெயில் பண்ணவான்னு உங்களையே திருப்புவாங்க. அவ்வளவு ஏன், முனிரத்னம் தப்பிக்க கூட நீங்க உதவி செஞ்சிருக்கலாம்ங்கிற எண்ணமும் வரலாம். பாஸ்கரதாஸ் ரொம்பவும் தான் மிரட்டுகிறான். ஓகே, அவளை நான் விட்டுடுறேன். ஆனா அதை எப்படி முனிரத்னம் தெரிஞ்சுக்க முடியும்? அங்கதான் எனக்கு குழப்பமே. கவலைப்படாதீங்க. முனிரத்னம் என்னை பார்க்க வரப்போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அவனுக்கு ஆயுள் அதிகம்னு நான் பலன் சொன்னது அவன் காதுக்கு போனதாகவும், அதனால அவன் மேலும் பலன் தெரிஞ்சுக்க என்னை பார்க்க வருவான்னு தகவல். இதை ஏன் நீங்க முன்னையே சொல்லல? தகவல் தானே சார். அது நிஜமாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். நான் அவசரப்பட விரும்பல. அப்படி வந்தா அவனை நீங்க விடக்கூடாது பாஸ்கரதாஸ். உடனே எனக்கு தகவல் தரணும். பதைத்தார் அன்வர். பாத்தீங்களா, உங்க போலீஸ் புத்தி போக மாட்டேங்குதே. நானே அவனை எப்படி சமாளிக்க போறோமேன்னு நடுங்கிட்டு இருக்கேன். நோ, அவனை பார்த்து நான் சமாதானமா போகத்தான் சந்திக்கணும்னே. எப்போ ஒரு தூக்கு தண்டனையை தாண்டிட்டானோ அப்ப அவன் விதிதான் வலுவானது. உங்க ஜோசியத்தை நம்புறேன். அவனால எனக்கு ஆபத்து வரக்கூடாது. அவன் என்ன பழிவாங்க வருவான்னு எனக்கும் தெரியும். நான் இனி போலீஸ் ஆபீசரா இருந்து சாகிறதை விட சமாதானமா போய் வாழத்தான் விரும்புறேன். நிஜமாலுமே நெஞ்சு பதைக்க பேசினார் அன்வர். சார், நான் உங்களை நம்புறேன். உங்களுக்கு எங்க அக்கா வீடு முகவரி தரேன். மரவநேரி எக்ஸ்டென்ஷன்ல டவுன் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கு. இன்னைக்கு காலையில கூட நீங்க அவங்க வீட்டை சோதனை போட்டதா கேள்விப்பட்டேன். யாரு? அந்த சினிமா தியேட்டர் ஆபரேட்டர் வீடா? அதேதான்.
நான் இப்ப அங்கதான் இருக்கேன். முனிரத்னம் என்னை தேடி அங்கதான் வருவான். நான் ஏரியா பிரபலம், அதனால அவன் என்னை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்ல. அப்படி அவன் என்னை பார்க்க வந்தா தகவல் தரேன். நீங்க மங்கம்மாவோட அங்க வந்துருங்க. அவங்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிட்ட மாதிரி இருக்கும் என்ன? வேறு வழியே இல்லாத மாதிரி தலையை அசைத்தார் அன்வர். அத்தியாயம் 11. நெற்றியில் வரியானது 5 இருந்தால் அப்புருஷனுக்கு வயது 100 ஆகும். சகல சாஸ்திரங்களும் பார்ப்பான், புத்தியில் எதையும் அறிவான். முகம் முழுக்க மொட்டை தலையோடு புதிய அவதாரம் எடுத்தவனாக டிவி பார்த்து கொண்டிருந்தான் முனிரத்னம். துளி கூட பதட்டம், பயம் எதுவும் இல்லை. அவனுக்கும் சேர்த்து கனகமும் ராமலிங்கமும் தான் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்களே. எதிரில் வந்து நின்றான் பாஸ்கரதாஸ். பார்வையை நிமிர்ந்து பார்த்து, போன காரியம் வெற்றிதானே என்று கேட்டான். கண்ணந்தாடை காலெல்லாம் அளவாக வீங்கி புதிய முகத்தை காட்டிக் கொண்டிருந்தது. எல்லாம் குரூர கரம்பியின் விளையாட்டு. கச்சிதமா நீ சொன்ன மாதிரியே சொன்னேன். அந்த ஆள் உன்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணுமா? பாஸ்கரதாஸ் சொன்னதை கேட்டு இலக்காரமாக சிரித்தான். எனக்கென்னமோ அந்த ஆள் மனசார சொன்ன மாதிரி தான் தோணுது. இப்படி பார்த்தா எப்படி? திரும்பவும் அதை கேட்டு சிரித்தான் முனிரத்னம். எப்படி சிரிக்க முடியுது உன்னால? சற்று எரிச்சலுடன் கேட்டான் ராமலிங்கம். பக்கத்து வீட்டுக்காரர் குடைந்த குடைச்சல், பால் வாங்கி வர வெளியே போன போது பால் பூத்தில் பலர் கேட்ட கேள்விகள் எல்லாம் உருவாக்கிய கோபமும் குழப்பமும் அதில் தெரிந்தது. வீட்டுக்குள் இருப்பவர் வாழப்பாடி மாமா என்று சொன்ன பொய் வேறு நிரடுகிறது. நிமிர்ந்து அவனை ஒரு பார்வை பார்த்தான் முனிரத்னம். அவ்வளவுதான். என் வீட்டுக்காரர் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? ஊரே பரபரப்பா இருக்கு. போலீஸ் நாலாபுரமும் அலையுது. மாட்டுனா போலீஸ்காரங்க அடிச்சே கொன்னுட்டு என்கவுண்டர் டெத்துன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இடம் கொடுத்த பாவத்துக்கு எங்களையும் பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. நாங்க உயிர்கொலைய கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ டிவி பாக்குற. தைரியமா என் தம்பிய தூது அனுப்புற. சந்தன வீரப்பன் கூட காட்டுல வசதியா ஒளிஞ்சுக்கிட்டு தூது அனுப்புறான். நீ நகரத்துல ஒளிஞ்சுக்கிட்டு. கனகம் பேசி முடிக்கும் முன் சரையென்று நிமிர்ந்தெழுந்தான் முனிரத்னம். கண்களில் இரத்த சிவப்பு, கைகளில் முறுக்கேறிய புடைப்பு. பார்வை பாஸ்கரதாஸ் பக்கம் திரும்ப, "த பாரு, நீ தானே சொன்ன எனக்கு ஆயுசு கூடன்னு. சொன்ன மாதிரி தூக்கு கைத்துக்கு முன்ன இருந்தே தப்பி வந்திருக்கேன். இப்ப நான் போய் நான் தான் முனிரத்னம்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. எனக்கு என்ன பயம்? பயந்தா 17 கொலை செஞ்சிருப்பேனா? இன்னைக்கு காலையில தான் 2 பேரை கொன்னிருப்பேனா? பயந்தா கணுக்கால் தண்ணி கூட கடலா தெரியும். துணிஞ்சா அந்த கடலே கையளவு தண்ணி ஆயிடும். ஞாபகம் வச்சுக்கோ. இனி வாயை திறந்தா தெரியும் கதி. ஆமா, சரி. எப்ப வரேன்னா அந்த அதிகாரி? நான் தகவல் தந்த உடனே வரேன்னா கிழிச்சான். உனக்கு போலீஸை பத்தி தெரிஞ்சது அவ்வளவுதான். அதுலயும் அந்த அதிகாரி இருக்கானே, அவன் எமே. வெளியே பாரு, இப்பவே 4 பேரு தெருவுல மஃப்டில திரிய ஆரம்பிச்சுட்டாங்க. கோழி ரத்தத்தை இந்நேரம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பான் ஒருத்தன். அதிகபட்சம் இன்னும் 4-5 மணி நேரம் நான் இங்க இருக்கலாம். அவ்வளவுதான் தாங்கும். கூட போனா மாட்டிக்குவேன். அதுக்குள்ள நான் அவன் உயிரை எடுக்கணும். மங்கம்மாவையும் மீட்டாகணும். இல்லாட்டி அவன் முந்திக்கிடுவான். அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? சொல்றேன். உன் பொண்டாட்டி இங்கே இருக்கட்டும். நீங்க 2 பேரும் நான் சொல்றபடி கேளுங்க. எனக்கு இப்ப என் தங்கம் கைக்கு வரணும். எங்க இருக்கு அது? கேட்ட ராமலிங்கத்தை பார்த்த முனிரத்னம், நீ போய் ஒரு விக்ஸ் மாத்திரை வாங்கிட்டு வா பார்க்கலாம் என்று வெளியே விரட்டிவிட்டு பாஸ்கரதாஸிடம் வந்தான். வழுக்குப்பாறை முனியப்பன் கோவில் தெரியுமா? நல்லா தெரியும். எங்க குலதெய்வம் அது. அந்த கோவிலுக்கு நேர் மேல ஏற்காட்டு மலை இருக்குது. ஆமா. பேசிக்கொண்டே இருவரும் கொல்லைப்புறம் சென்றனர். மலைக்கு தார் ரோடு. நடுப்பக்கம் போனா ஒத்தையடி பாதையா குறுக்கு பாதை மறுபக்கம் போகுது. தெரியும். மலைவாசிங்க அது வழியாதான் போவாங்க. அந்த பாதையில ஒரு தூங்கு மூஞ்சி மரம் வரும். அந்த மரத்துக்கு என்ன? அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு புதர் இருக்கும். அதுக்குள்ள நுழைஞ்சா சிங்கத்தோட தலை மாதிரி ஒரு சின்ன பாறை தெரியும். அதுக்கு கீழே தான் நான் தங்கத்தை ஒரு பிரீஃப் கேஸ்ல வச்சு புதைச்சிருக்கேன். அதை நாங்க எடுத்துக்கிட்டு வரணுமா? நாங்க இல்ல, நீ மட்டும்தான் அதை கொண்டுகிட்டு வந்து என்கிட்ட தரணும். நீ தகிடு தத்தம் ஏதாச்சும் பண்ணினா வாயும் வயிறுமா இருக்கிற இவ தலை வேற உடம்பு வேற ஆயிடுவா. ஐயோ, அப்படியெல்லாம் பண்ணிடாத. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். எப்படி எடுத்துக்கிட்டு வரணும்னு சொல்றேன். நீ இங்க இருந்து போகையில இங்க இருக்கிற பழைய சினிமா படப்பொட்டி ஒன்ன சைக்கிள்ல கட்டி எடுத்துக்கிட்டு போ. பாக்குறவங்களுக்கு வித்தியாசமா எதுவும் தெரியாது. கோவில்கிட்ட போய் பெட்டிய ஒரு இடத்துல பத்திரமா வை. ஜன நடமாட்டமே இல்லாத இடம் அது. அப்பால அப்படியே மேல போய் தோண்டி பிரீஃப் கேஸை எடுத்துக்கிட்டு வா. பொட்டியில இருக்கிற அந்த பழைய பாகவதர் படத்தை தலைய சுத்தி எரிஞ்சிட்டு தங்க கட்டிகளை படப்பொட்டியில வச்சு அதை சைக்கிள்ல வச்சு கட்டி எடுத்துக்கிட்டு வந்துடு. இந்த வீட்டுக்கு படப்பொட்டி வர்றதும் போறதும் சகஜம்தானே. துளி கூட யாருக்கும் எதுவும் தெரியாது. போலீஸ் நாய்ங்க நடுவுல பார்த்தாலும் மேலாப்புல 2-3 பிலிம் சுருளுங்களை வச்சு காட்டி டபாய்க்கலாம். பாஸ்கரதாஸ் அவனை மிரட்சியுடன் பார்த்தான். என்ன பாக்குற? இல்ல, இந்த வீட்டுக்குள்ள ஒளிஞ்சதுலதான் உனக்கு எவ்வளவு ஆதாயம். இவ்வளவு பெரிய ஊர்ல ஏன் நீ இந்த வீட்டை தேர்ந்தெடுத்தன்னு இப்பதான் தெரியுது. நான் இல்ல, எல்லாம் இரும்பாடி வேலை. நான் மூலன்னா அவன் காரியம். கம்ப்யூட்டர் பண்ணுமே புள்ளி பிசகாம அப்படி ஒரு காரியம். இப்ப எங்க இரும்பாடி?
பார்க்கத்தானே போற. உன் நேரமும் நல்லா இருக்கு, என் நேரமும் நல்லா இருக்கு. அதனால எந்த தப்பும் நடுவுல வந்துடாது. நீ பூந்து விளையாடு. உனக்கும் உங்க அக்காவுக்கும் நிச்சயம் 1 கிலோ தங்கம் உண்டு. பாஸ்கரதாஸ் அதை கேட்டு செயற்கையாக சிரித்தான். அப்ப கிளம்பட்டா? கிளம்பு. வந்த பிறகு அந்த போலீஸ் ஆபீசருக்கு தகவல் தரலாமா? முதல்ல தங்கத்தோட ஒழுங்கா வந்து சேரு, அப்புறம் சொல்றேன். அத்தியாயம் 12. புருஷாளது கரத்தில் உடுக்கையைப் போல ரேகை ஒன்றும் இடது பக்கமாக தொடையில் அதுபோல் தழும்பும் இருந்தால் அவன் குறிகள் சொல்வான், மருளாடுவான், துர்நடத்தை புரிவான், கலைகளை வைத்து பிழைப்பான். அடுத்த சில நிமிடங்களில் பாஸ்கரதாஸ் பக்த குசேலா படப்பெட்டியுடன் சைக்கிளோடு வீதியில் இறங்க உள்ளே நுழைந்தான் ராமலிங்கம். கனகம் பயத்தில் ஒரு ஓரமாக சுருண்டு கிடந்தாள். நடப்பது எதையும் காதில் வாங்கிக் கொள்ளக்கூட அவளது பெண்மையும் தாய்மையும் இடம் தரவில்லை. உள்ளே நுழைபவன் கையில் விக்ஸு மாத்திரை, நீட்டும் போதே புலம்பல். என்ன ராமலிங்கம், போலீஸ் நாய் உன் வீட்டுக்கு வந்துச்சாமேன்னு கடையில பாக்குறவங்க எல்லாம் கேக்குறாங்க. நீ என்ன சொன்ன? என்னத்த சொல்லுவேன், கோழி அறுத்து பூஜை போட்டேன், அந்த ரத்தத்துக்கு வந்துருச்சுன்னு சமாளிச்சேன். ஆமா, எங்க பாஸ்கரு? ஒரு வேலை கொடுத்துருக்கேன், வந்துருவான். சொல்லிக்கொண்டே டிவி பக்கம் திரும்பவும் முனிரத்னம் கண்களில் அந்த புத்தகம் பட்டது. டிவிக்கு பக்கத்தில் இருந்தது. என்ன புத்தகம் இது? இது கைரேகை சம்பந்தமானது. பாஸ்கர் தான் இதெல்லாம் படிப்பான். ராமலிங்கம் சொல்ல சொல்ல முனிரத்னம் கைகள் அதை எடுத்து விரித்தன. மிக பழமையான புத்தகம். தொட்டாலே பொடியும் அளவு பழமை. அனுபோக வைத்தியம் எனும் பிரம்ம ரகசிய ரேகை சாஸ்திரம் என்று ஹெட்லைன் செய்து மாநகரம் ஏகாம்பரம் முதலியார் அவர்களால் எழுதப்பட்டது என்கிற குறிப்பு ஸ்ரீ சுந்தரவிலாச அச்சுக்கூடத்தில் பதிப்பிக்கப்பட்டது. இதன் விலையானது அணா 8 என்கிற தொடர்ச்சியான விரிவுகள். இதை படிச்சுட்டு தான் உன் மச்சின அந்த போடுறானா? பலே, இந்த காலத்து சரக்கா இருந்தா உதார் இருக்கும், உடான்ஸ் இருக்கும். இது அப்படி இல்ல என்றபடியே புரட்டினான். உள்ளே கைரேகை படங்கள், எந்த ரேகை எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்றும் படம் வரைந்து விளக்கங்கள். சபாஷ், சின்ன பிள்ளைக்கு கூட புரியற மாதிரி இருக்குதே என்று வாசிக்க தொடங்குபவனை ராமலிங்கம் முறைத்தான். ரோம் எரியும் போது நீரோ ஃபிடில் வாசித்த மாதிரி. இது என்ன செயல்? பேசாமல் கனகத்தோடு ஓடிவிடலாமா? அவனுக்குள் கேள்வி சிலந்தி வலை பின்ன தொடங்கியது. மெல்ல அவன் கனகத்தை நோக்கி செல்ல முனிரத்னம் பார்வை புத்தகத்தில். ஏ புள்ள கனகம். அவளை நிமிண்டினான். அவள் நிமிர்ந்தாள். வெளியே வா என்பது போல ஜாடை காட்டினான். அவள் நிமிர்ந்து எழுந்து எங்கே என்று கையசைத்து கேட்க புத்தகத்தை மடித்தபடி முனிரத்னம் பார்வையும் அதை கவனித்தது. என்ன, வெளியே இவளோட ஓடிப்போய் போலீஸ்கிட்ட சொல்லிடலாம்னு பாக்குறியா? இல்ல, சத்தியமா இல்ல. தெரியுண்டா நாயே உன்ன. கருவியபடி துப்பாக்கியுடன் எழுந்து நின்ற முனிரத்னத்தின் கால்களை எகிரி பற்றினாள் கனகம். ஐயோ, அவரை ஒன்னும் பண்ணிடாத புள்ளத்தாச்சி, என்னையும் ஒன்னும் செஞ்சிடாத. அவளது கதறல் அவனை கட்டி போட்டது. திரும்பவும் புத்தகம் திறந்தான். ஸ்திரீகளுக்கான ரேகை சாஸ்திரம் என்பதில் பார்வை பதிந்தது. உள்ளங்காலில் அடிக்கடி வேர்வையுடையவள் தரித்திரியாகவும் பல ஆணை சேருபவளுமாயிருப்பாள். கால் விரல்கள் கோணலாயிருந்தால் இவள் மலடியும் விதவையும் ஆவாள். உள்ளங்காலில் தாமரைப்பூ போல ரேகை இருந்தால் சகல சம்பத்தும் அடைவாள். இவளை தங்கம் தேடி வரும். இதை ரேகை சாஸ்திரம் சொர்ண ரேகை என்கிறது. முனிரத்னத்திடம் வாசிப்பு தொடரும் அதே துல்லியமான வினாடிகளில். அத்தியாயம் 13. ஒரு ஸ்திரீயானவள் பூமி அதிரும்படி நடந்தால் அவள் தரித்திரி. சுண்டு விரல் அல்லது பக்கத்து விரல் பூமியில் படாது போனால் அவள் ஒரு நாளில் பலரை அணையும் விபச்சாரியாவாள். ஆ, ஒரு பெரிய அலறல். குரல் கொடுத்தவள் மீனாட்சி. என்னம்மா, என்ன சத்தம்? கேட்டபடி வந்தார் தியேட்டர்காரர் என்று ஊரே அழைக்கும் தியாகராஜ செட்டியார். கால்ல ஊர்காஜாடி விழுந்துடுச்சு என்று சமையல் கட்டில் இருந்து நொண்டியபடி வரும் மகளை பார்த்து, என்ன தாயி, பார்த்து ஜோலி பார்க்க வேணாமா என்று கரிசனம் காட்டினார். பார்த்துதான் அப்பு செய்யறேன், எனக்கு என்ன கால்ல போட்டுக்கணும்னு ஆசையா என்று கேட்டவள் காலில் இப்பொழுது இரத்த கசிவு. ஐயோ தாயி, ரத்தம்! பதறிப்போய் குனிந்து மகளின் காலுக்கு உடனேயே கட்டுப்போட ஆரம்பித்தார். அவளை காலை நீட்டி உட்கார செய்து பழந்துணி ஒன்றை கிழித்து எடுத்து வந்து கட்டுப்போட வாகாக அந்த காலை தன் பட்டு வேட்டி பரவி நிற்கும் அடிமேலேயே எடுத்து வைத்தார். மளமளவென்று கட்டுப்போட்டு முடிச்சு போடும்போதுதான் உள்ளங்காலை கவனித்தது அவர் கண்கள். என்ன அப்பு அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல தாயி, உன் உள்ளங்கால்ல தாமரை பூத்த மாதிரி இருக்குடா. தாமரையா? எதுனா அழுக்கு ஒட்டி இருக்கும். இல்லடா, ரேகை, தாமரைப்பூ மாதிரி ரேகை. இருந்துட்டு போகட்டும், எனக்கென்ன, நான் தான் ஒரு உசிறு விழுங்கியாச்சே. சலித்தபடி எழுந்து நின்றாள் மீனாட்சி. அவர் முகத்தில் இப்போது சலனம். அவள் அப்படி சொன்னதால் வந்த சலனம். அவளையும் அது என்னவோ செய்தது. மன்னிச்சுக்கங்கப்பா, ஆத்தாவ பிறந்தப்பவே விழுங்கினவன்னு பலர் சொன்னதை கேட்டு கேட்டு எனக்கே என்ன பிடிக்கிறதில்ல.
அதான் அப்படி பேசிவிட்டேன். அட போ ஆத்தா, ஊரு பேசலாம் உறவு பேசலாம், நீ பேசலாமா? நான் இது நாள் வரையில ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேனா? இல்லதான், தப்புதான். அவள் கண்ணீரை சிந்தியபடியே அவர் மார்பின் மேல் விழுந்தாள். அவரது கரங்கள் தன்மையுடன் வருடி தந்தன. பெரிய அந்த செட்டிநாட்டு வீட்டின் மையத்தில் நடக்கும் ரசமான இந்த பாச பரிவர்த்தனையை உள்ளே நுழையும் திருநாவுக்கரசும் பார்த்தான். செருமி தான் வந்ததை தெரிவித்தான். வாங்கய்யா. தியாகராசர் சப்தம் கேட்டு திரும்பி வரவேற்றார். ஆனால் மீனாட்சி திடீரென்று வெட்கப்பட்டு உள்ளே ஓடினாள். என்ன இருந்தாலும் கட்டிக்கொள்ளப் போகிறவன் வந்தால் நானும் இருக்கும் தானே. வாங்க திருநாவு, எங்க இவ்வளவு தூரம்? மோதிரத்துக்கு அளவு வேணும்னு கேட்டிருந்தீங்களாம்ல, அதான். அட அதுக்கா இவ்வளவு சிரமப்பட்டு வரணும்? நூல் பிடிச்சு கொடுத்து விட்டா நான் பாத்துக்கிட்டு போறேன். மாமனும் மருமகனும் பேசிக்கொள்வதை மீனாட்சி அரைக்கதவை லேசாக திறந்து வைத்துக்கொண்டு திறப்பின் வழியாக பார்த்து ரசித்தாள். அவனும் அவ்வப்போது பார்த்தான். தியாகராசருக்கு புரிந்தது, இவன் அளவு கொடுக்க மட்டும் வரவில்லை. சரி சரி, இருந்து சாப்பிட்டு போகலாம், நான் நம்ம மண்டி வர போயிட்டு வந்துடுறேன் என்று சிறுசுகளை தனியே விட்டுவிட்டு கோளாராய் கிளம்பினார். இங்கிதமோ அவன், அதான் திருநாவு, கமரியபடி சுற்றி சுற்றி பார்த்தான். பின் மெல்ல பூனை போல நடந்து மீனாட்சி நுழைந்த அறைக்குள்ளே எட்டி கால் வைத்தான். கதவோரமாக அவள், கழுத, இங்க ஒளிஞ்சா விட்டுவேனாக்கும். தெரியும் தேடி வருவீங்கன்னு. மோதிரத்துக்கு அளவு கொடுக்க வந்த முகரைய பாரு. ஏன் இந்த முகரைக்கு என்ன? மணிப்பர் சட்டம் வாய வச்சுக்கிட்டு கிண்டலோ? பேச்சோடு கதவை சட்டென்று மூடி அவளை நெருங்கினான். வேணா வேணா, கத்திப்புடுவேன். அவளால் முடியாமல் போகிறது. அவன் அவள் கரங்களை இறுக்கி பற்றி அதில் எதையோ திணித்தான். அவள் பார்த்தாள். ஒரு தங்கச் சங்கிலி. என்ன இது? சங்கிலி மீனா? 9 பவுனு வச்சுக்கோ. நான் கொடுத்ததா வெளியே தெரிய வேணாம். அப்புறமா மாமா வந்த பிறகு அவர்கிட்ட பக்குவமா சொல்லி கொடுத்துடு. அவள் கண் கலங்கினாள். கலங்காத. இப்ப என்ன, நாளைக்கு நீதானே போட்டுக்கிட்டு வரப்போற? என் வீட்டுக்குத்தானே வரப்போற? இருந்தாலும் அப்பு ரொம்ப சங்கடப்படுது. பேசினபடி 50 பவுன் போடக்கூட இப்ப தெம்பில்லாம போச்சேன்னு ஒரே புலம்பல் தான். அதான் நானே இப்படி கொடுத்து சரிப்படுத்திட்டேன்ல. அப்பால மாமா கொடுத்தா வேணாம் நான் சொல்ல போறேன். நிச்சயம் கொடுக்கும். தியேட்டரை ரிப்பேர் பார்த்தாச்சு, புது படமா போட போறாங்க, நல்லா வசூல். அப்பா சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. புறவென்ன? அவன் திரும்ப அவளை இழுத்தான். முதராத்திரிக்கு கொஞ்சம் மிச்சம் இருக்கட்டும். அவள் வெட்கப்பட்டு கொண்டு விலகி ஓடினாள். அப்பொழுது காலில் கட்டை பார்த்தான். ஏய், என்ன கட்டு? ஒண்ணுமில்ல, ஊறுகாய் சாடி உழுந்துடுச்சு. உடனே குனிந்து காலை பிடித்தான். விடுங்க. அவள் வெட்கி திமிரினாள். உயர்த்தி அடிபட்ட பாகம் பார்க்க விழைபவன் கண்களிலும் பட்டது அந்த தாமரைப்பூ ரேகை. ஐ, தாமரைப்பூ உன் பாதத்துல ரொம்ப விசேஷம் மீனா. ஆமா, அதான் கட்டிக்க போறவரே திருட்டுத்தனமா தங்கம் தந்து அட்ஜஸ்ட் பண்றாரே, விசேஷம்தான். புறவென்ன? இல்ல மீனா, எங்க கொள்ளுப்பாட்டி ஒருத்திக்கு இப்படி ரேகை இருந்துச்சான். அது தங்கத்தட்டுல தான் சாப்பிடுமா, தங்க கட்டில தான் தூங்குமா. கதையெல்லாம் பழங்கதை. ஏன் உன் வரையில அப்படி நடக்காதுங்கிறியா? போதும் சாமி, நீங்க கிளம்புங்க முதல்ல, கனவெல்லாம் புறவு காணலாம். அவள் அவனை உரிமையோடு இடுப்பில் கை வைத்து தள்ளிவிட்டாள். அவனும் சிரித்தபடி கிளம்பினான். அத்தியாயம் 14. மச்சமானது ஒரு பெண்ணுக்கு தோள் மேலும் மூக்கின் மேலும் முகத்தின் மேலும் இருந்தால், கண்கள் இடமாக கூடியிருந்தாலும் இக்குறிகள் இடது பக்கம் இருப்பின் செல்வமும், அதுவே வலது பக்கமும் இருப்பின் அவள் போகும் இடம் நாசமும் ஆகும். சைக்கிள் வந்து வாசலில் நிற்பது அதன் கீச்சு மூச்சு சத்தத்தில் தெரிந்தது. எட்டி பார்த்தான் முனிரத்னம். படப்பெட்டியுடன் கச்சிதமாக பாஸ்கரதாஸ். கடிகாரம் சரியாக 1:45 காட்டியது. சபாஷ்டா தம்பி, இப்படித்தான் இருக்கணும் என்று முனிரத்னம் சொல்ல, பெட்டியை வண்டியை விட்டு இறக்கியபடி உள்ளே நுழைந்த பாஸ்கரதாஸ் ஆராய் வடியும் வியர்வையை வழித்தான் முதல் காரியமாக. முனிரத்னம் பார்வை உடனடியாக பெட்டியை திறந்து பார்த்தது. மேலாக 2-3 பிலிம் சுருள் டப்பாக்கள், உள்ளே பாலம் பாலமாக தங்க கட்டிகள். முனிரத்னம் கண்ணிரண்டும் அதை பார்த்து விளக்காட்டம் ஜொலித்தது. வந்தாச்சு, என் செல்வம் என்கிட்ட வந்தாச்சு. அவனிடம் எக்காலமான உற்சாக பீரல். ஆமா, அக்கா மாமாலாம் எங்க? இதை பாதுகாக்க நான் என்ன பாடுபட்டிருப்பேன். வந்துருச்சு வந்துருச்சு. இதை கொண்டு இனி சிங்கப்பூர் மலேசியான்னு பறந்துட வேண்டியதான். கேக்குறேன்ல, அக்கா மாமா எங்க? என்ன கேட்ட? அக்கா மாமாவா? அவங்க ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. ஆஸ்பத்திரிக்கா? ஆமா, உங்க அக்கா பயத்துல மிரண்டு கிடந்தால, பெருசா வாந்தி எடுத்து ரகலை பண்ணுனா. உன் மாமனும் காலில் விழுந்தான். அப்ப பார்த்து என் சகா உருளி வந்தான். அவனோட துணையோட ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சிருக்கேன். உருளியா வந்தான்? மாது வரல? பாஸ்கரதாஸின் வாயிலிருந்து பட்டென்று வெளிவந்த அந்த பெயர் முனிரத்னம் பொட்டில் பட்டு தெரித்து அவனை கூர்மையாக்கியது. மாதுவா? உனக்கு எப்படி மாதுவ தெரியும்? அது எப்ப மாதுன்னு சொன்னேன்? மாதுன்னு நான் சொன்னேன்? ஏய், பேச்ச மாத்தாத. உனக்கு எப்படி என் கூட்டாளி மாதுவ தெரியும்?
முனிரத்னம் படப்பெட்டியை ஓரமாக தள்ளிவிட்டபடி எழுந்திருப்பதில் ஒரு புலியை பிடிக்கப் போகும் முகாந்திரம். அது அது உண்மையை பேசு இல்ல. முனிரத்னம் ஒரு தோட்டா மட்டும் மிச்சமிருக்கும் துப்பாக்கியை இப்பொழுது பாஸ்கரதாஸ் எதிரில் நீட்டினான். சொல்லு, கைரேகை பலன் சொல்றேன்னு ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு வார்டர் கிட்ட இருந்து ஏன் வர அவுத்து விட்டுருக்கியே, பொய்யுங்க, அதையும் சேர்த்து சொல்லு. பொய்யா? அது அது எல்லாம் தெரிஞ்சு போச்சுடா. நீ எந்த புத்தகத்தை படிச்சுட்டு ஓட்டுனியோ அதையே தான் நானும் படிச்சேன். அதுல எழுதி இருக்கிறதுக்கு நேர்மாறா என் கையில சில ரேகைங்க இருக்கிறதையும் பார்த்தேன். அப்பவே சந்தேகப்பட்டேன். ஆனா நீ ஆயுள் எனக்கு 90 100ன்னு சொன்ன. அது உண்மை, மத்ததான் பொய். ஆமா, நீ உண்மையில யாரு? நான் இரும்பாடியோட ஆளு. அவன் எனக்கு சிநேகிதனாச்சே. அது வெளியில. உள்ளுக்குள்ள நீ வச்சிருக்கிற தங்கத்தை தெரிஞ்சுக்க என்ன ஒரு கைரேகை ஜோசியக்காரனா ஜெயிலுக்கு அனுப்புனான். அப்படியே உன்னை தப்பிக்க செய்யற ஏற்பாட்டையும் சொன்னான். தப்பிக்கிற நீ எங்க அக்கா வீட்டுல தங்கினாதான் எனக்கு வசதியா இருக்கும்னு நான் தான் அவங்கிட்ட சொன்னேன். அதே போல துப்பாக்கியை தர வந்த பாதிரியார் வேஷம் போட்ட இடும்பன் மூலமா நீ இந்த இடத்துக்கு வந்து பதுங்கின. திட்டமிட்டபடி எல்லாம் சரியா நடந்துச்சு. போலீஸும் நான் கைரேகை பார்த்து சொன்ன மாதிரி நடந்துட்டதால என்கிட்ட வந்தா அவங்கள திசை திருப்பி விட தயாரா இருந்தேன். அப்படியே 3ஆம் மனுஷன் மாதிரி உன்கிட்ட வந்து ரேகை பலன் சொல்லியும் ஒட்டிக்கிட்டேன். எதுக்கு? தங்கம் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கதான். ஆக கூடி காப்பாத்தி கூட்டிகிட்டு போக வேற ஆளுங்க. ரகசியத்தை தெரிஞ்சுக்க நீ புத்திசாலிதான். ஆமா, உனக்கு உன் ரேகை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியும். எனக்கு எனக்கு என்ன உனக்கு உனக்கு எவ்வளவு வயசு? அது அது எனக்கு 80க்கு மேல. எங்க நீட்டு, நான் பாக்குறேன். முனிரத்னம் நடுங்கியபடி நிற்கும் பாஸ்கரதாஸ் கரத்தை இழுத்து பார்த்தான். அட, ஆயுள் ரேகை திடமா நல்லாவே இருக்கு. அப்ப நான் உன்னை சுட்டா கூட நீ பொழைச்சுக்குவேன்னு சொல்லு. அடாவடி லொல்லாக பேசியவனை பாஸ்கரதாஸ் மாட்டிக்கொண்ட அவஸ்தையோடு பார்த்து மிடறு விழுங்கினான். அதான் உன் தங்கத்தை ஒழுங்கா ஓங்கிட்டே ஒப்படைச்சிட்டேனே, உண்மையையும் சொல்லிட்டேனே, என்ன ஒன்னும் பண்ணிடாத. அது சரி, அந்த போலீஸ்காரங்க கிட்ட போய் என்ன சொல்லிட்டு வந்த? அங்கேயும் ஏதாவது தகிடு வேலை? சத்தியமா இல்ல. உன்னை இரும்பாடிக்கிட்ட சேர்க்கணும். அதே சமயம் உன் தங்கம் பத்தி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவங்களோட சேர்ந்து ஒன்ன கொன்னுடணும்னு சொல்லு. வாயை திறந்து சொல்றான் நாயே, அதானே? அதேதான். துரோகிங்களா? இவனுக்கு பேரெல்லாம் நண்பன், தூத்தேரி. போலீஸை விட மோசமா இருக்குதேடா இவனுங்க எண்ணம். கேட்ட ஜோரில் ஆவேசம் குறையாதபடி அவனது கைத்துப்பாக்கி பாஸ்கரதாஸின் நெற்றிக்கு நேரே நீண்டு குண்டை வெளியே உமிழ அந்த ஈயப்பறவையும் ஒளி வேகத்தில் அவனது பொட்டில்லாத நெற்றியை சத்தத்தோடும் புகையோடும் சேர்ந்து தாக்க மரம் போல சரிந்து விழத் தொடங்கினான் பாஸ்கரதாஸ். டோன்ட் மூவ் முனிரத்னம். பாஸ்கரதாஸின் சத்தத்தை தொடர்ந்து வீட்டுக்கு வெளியில் இருந்து ஒரு குரல். ஒரு மஃப்டி சிஐடி போலீஸ்காரர் எட்டி பார்த்த நிலையில் துப்பாக்கியோடு முனிரத்னம் மறுநொடி கதவை படாரென்று சாத்திவிட்டு பின் வழியாக ஓட பார்த்தான். ஏற்கனவே அடிபட்ட காலின் வலி பின்னி எடுக்க கிணற்று திட்டை கூட தாண்ட முடியவில்லை. தோள்பட்டையை தாக்குகிறது ஒரு தோட்டா. சரியத் தொடங்கியது அவனது பருத்த தேகம். அதன் மேலெல்லாம் அடுத்தடுத்து தோட்டாக்களின் பாய்ச்சல். அக்கம்பக்கம் மாடிகளில் எல்லாம் சத்தத்தால் திரண்டு முடங்கும் கூட்டம். கிணற்றை ஒட்டிய தரைப்பரப்பில் முனிரத்னத்தின் ரத்தம் பாயும் வலி துடிப்பு. கடிகாரம் மணி 2 சரியாக இரவு 2 மணிக்கு உள்ளே பதுங்க நுழைந்தவன் அடுத்த 12வது மணி பொழுதில் அதே இடத்தில் பிணமாக. செய்தி பறந்தது. அன்வர் ஓடி வந்தார். சுட்ட சிஐடி போலீஸை கட்டிப்பிடித்து மகிழ்ந்தார். டிபார்ட்மெண்ட் மானத்தை காப்பாத்திட்டோம். ஆனா தங்கம்தான் எங்க வச்சானே கடைசி வர தெரியல. வீட்டுக்குள் நுழைந்து தங்கமுள்ள படப்பெட்டி மேல் ஒரு காலை வைத்து நின்றபடியே ஆதங்கப்பட்டார். மங்கம்மாவை தூண்டிலா வச்சு நிறைய சாதிக்க பார்த்தேன். எல்லாம் வீணா போச்சு. இந்த ஜோசியக்காரன் சொன்னதும் பொய்யா போச்சு. இவனே இப்ப உயிரோட இல்லையே. பாஸ்கரதாஸ் பிணத்தை குனிந்து பார்த்தபடி ஆதங்கத்தை தொடர்ந்தார். வாசல் பக்கம் இருந்து தம்பி என்று ஒரு அலறல். நுழைந்து கொண்டிருந்தாள் கனகம். கூடவே ராமலிங்கம். துணைக்கு வந்த உருளி விகார முகத்தோடு சைலண்டாக நழுவ பார்த்தான். நழுவும் அந்த விதமே ஒரு போலீஸ்காரரை அவனை எகிரி பிடிக்க வைத்தது. யாரா நீ? எதுக்கு ஓசப்படாம ஓடுற? பலாரென்று ஒரு அறை. பின் கேள்வி. ஐயா, நான் ராமலிங்கத்தோட மாமன். உறவை சொல்லி தப்பிக்க பார்த்தவனை பார்த்து ராமலிங்கம் கத்தினான். பொய், அவ்வளவும் பொய். அவன் பேர் உருளி, முனிரத்னம் கூட்டத்தை சேர்ந்தவன். அடுத்த வினாடியே உருக்கு போன்ற பல போலீஸ்காரங்கள் அவனை இறுக்கி பிடிக்க மூஞ்சியில வண்டை விட்டு கடிக்க செஞ்சு வீங்க வச்சுக்கிட்டு போலீஸை ஏமாத்தினாங்க. முனிரத்னமும் அப்படி செஞ்சுக்கிட்டான். ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. ஏன் மச்சினனும் செத்து அவனும் செத்து கிடக்குறாங்களே. கதறினான் ராமலிங்கம். அன்வர் திகைப்போடு அவன் முகத்தை உற்று பார்த்தார். இந்த கல்வர்களுக்குத்தான் எத்தனை எத்தனை உபாயங்கள். உருளி உருட்டி எடுக்கப்பட இரும்பாடி மாது எல்லாம் ஒளிந்திருக்கும் இடம் தெரிய வந்தது. முனிரத்னத்தை தப்பவிட்டதில் நேரிட்ட தோல்வியை
மொத்த கூட்டத்தையும் பிடிக்கப் போவதில் போலீஸ் சமன் செய்தது. அன்வர் அடுத்த நொடியே கஞ்சமலைக்கு குறிவைத்து கிளம்பினார். அத்தியாயம் 15. நாவின் நடுவில் கரையாத மஞ்சள் நிறமும் அதனூடே வேலை போன்ற பிளவும் உடையவர்கள் சொல்வதெல்லாம் நடக்கும். அல்லாதவர்கள் பிரம்ம ரகசியத்தையே காதால் கேட்டு கண்ணால் பார்த்து மெய்யால் உணர்ந்து சொன்னாலும் அந்த பலன் மாறிப்போகும். வீட்டை காலி செய்து கொண்டிருந்தான் ராமலிங்கம். புயல் காற்றில் வீசி எறியப்பட்ட மாதிரி களைத்தும் களைந்தும் தெரிந்தான். அவனுக்கு மேல் கனகம். வாசலில் வண்டி மாடு நின்றது. வண்டியில் தட்டுமுட்டுக்கள் ஏறிக்கொண்டிருந்தன. படப்பெட்டிகள் மட்டும் தனியாக ஜெய்பாரத் என்னும் தியேட்டருக்கு சொந்தமான விளம்பர வண்டியில் ஏறியது. பக்கத்து வீட்டுக்காரர் நைச்சியமாக கேட்டார், நடந்தது நடந்து போச்சுன்னு இருக்காம காலி பண்றியப்பா? முடியாது சார், ஒரு பணத்துக்கு 2 பணம் விழுந்த வீடு. என்னால இனி இங்க இருக்க முடியாது. கனகத்துக்கு அந்த கிணத்தை பார்த்தாலே பயமா இருக்குது. குழந்தை நல்லா பிறக்க வேணாங்களா? சரி, எங்கே போற? அயோத்தியா பட்டணத்துக்கு, என் மாமியார் வீட்டுக்கு. இந்த படப்போட்டிங்க உங்க தியேட்டருக்கே போகுதாட்டம் இருக்குதே. ஆமாங்க, பழைய படங்க ஒரு நாயும் வாங்கி ஓட்ட மாட்டேங்கிறாங்க. கடைசியில என் முதலாளி காலில் விழுந்து கெஞ்சினேன். 5000 தந்துட்டு மொத்தமா எடுத்துக்கிட்டாரு. அப்ப ஜெய்பாரத்துல பக்த குசேலா ஓடும்னு சொல்லு. யார் கண்டா ஓட்டுறாரோ இல்ல மூளையில என்ன மாதிரி தூக்கி போட போறாரோ? அழுத்து கொண்ட அனைவரிடமும் சொல்லிக் கொண்டான். அவனது சாமான்கள் அடங்கிய அந்த வண்டி ஓடத் தொடங்கியது. படப்பெட்டி வண்டியும். தியாகராயர் வீட்டு முன் நிற்கும் வண்டியில் இருந்து பெட்டிகள் இறங்கின. தலையில் உருமா கட்டிய வண்டிக்காரன் ஒவ்வொரு பெட்டியாக சுமந்து உள்ளே எடுத்து வந்தான். தாயி, எங்க வைக்க? மீனாட்சியிடம் கேட்டான். ஐய, என்ன இது, படப்பொட்டிங்களா? இங்க கொண்டு வந்துகிட்டு தியேட்டருக்கு கொண்டு போங்க. இல்ல தாயி, அப்புதான் வீட்டுல இறக்க சொன்னாரு. அம்புட்டும் பழைய படம்ல. என்ன படம்? 6 கண்டா, என் தாத்தன் காலத்து படம். அந்த ஆபரேட்டர் பைய காலில் விழுந்தான்னு இந்த தண்டத்தை வாங்கிட்டார் போல. படம் ஓடி காசு வருதோ இல்லையோ, பொட்டிங்க நல்லா திடமா இருக்கு. உப்பு புளி போட்டு வச்சுக்கலாம். சலித்து கொண்டே பெட்டியை இறக்க இடம் பார்க்க மீனாட்சி தட்டுமுட்டு அறைக்கு வழி காட்டினாள். இருண்ட அறை. ஸ்விட்சை தட்ட அதில் 40 வாட்ஸ் பல்பு அழுதபடி எரிவதில் 4-5 எலிகள் குறுக்கும் நெடுக்கும் ஓடி காபரா செய்தன. உள்ளே ஓரமாக பெட்டிகளை இறக்கி அடுக்கினான். வரட்டா தாயி? கும்பிடோடு கிளம்பினான். வரட்டா தாயி? திரும்ப அதே குரல். நிமிர்ந்தால், உள்ள வரட்டா தாயி என்று கேட்டபடி திருநாவுக்கரசு. நீங்கதானா? வெட்கத்தோடு தழைபவளை பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்தவன், என்ன ஒரே பொட்டி பொட்டியா வந்து இறங்கின மாதிரி தெரியுதே என்று கேட்க, ஆமா, நான் மகாராணி இல்லையா, அதான் பொட்டி பொட்டியா தங்கம் வைரம் வந்து இறங்கி இருக்கு என்று உண்மை தெரியாமல் கிண்டல் செய்தாள் மீனாட்சி. எங்கே இருந்து? வேற எங்கே இருந்து? எல்லாம் தேவலோகத்துல இருந்துதான். அப்படியாக்கும், எங்க பாப்போம்? உள்ளே எட்டி பார்த்தான் அவன். எல்லாம் திராப பிடிச்ச பழைய படங்க. இங்க கல்யாண செலவுக்கே பணம் இல்லாதப்ப எங்க அப்பா ஆபரேட்டர் அழுது காலில் விழுந்தான்னு இந்த படப்போட்டிங்கள வாங்கியிருக்காரு. இந்த தகரத்துக்கு 5000 வேற. பெட்டியை திறந்தாள். முதல் 2 ரீல் டப்பாக்களுக்கு இடையே ஏதோ மஞ்சளாக மின்னுவது போல இருக்க டப்பாவை வெளியே எடுத்தாள். கட்டி கட்டியாக பாலம் பாலமாக தங்கம். கூடவே அந்த கைரேகை சாஸ்திர பழைய புத்தகம். ராமலிங்கம் போகிற போக்கில் தூக்கி உள்ளே போட்டது விரிந்து வெளியே விழுந்தது. தாமரை பாதம் நாடி வரும் தங்கம் அதும் பூர்வ ஜென்மத்து செய்த புண்ணியத்தால் கிட்டுவதாம் என்று அதில் வரிகள். இங்கே நிஜமாகி போன சாஸ்திரம் பாஸ்கரதாஸ் முனிரத்னம் வரையில் பொய்யாகிவிட்டது. ஒருவேளை எல்லாம் தற்செயலோ? எது நிஜம்? முற்றும்.